மற்றும் இருதயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து நம் இதயத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்று விடியலேவா நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் சில வாரங்களாக இதய நலத்தை பற்றியும் எப்படி நம்ம இதய நலத்தை பாதுகாத்து கொள்ள முடியும், வியாதி வந்தாலுமே கூட எப்படி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அபாயக்குறிகள் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தோம். அதில் சிலது வாழ்க்கை முறை அபாயக்குறிகள், சிலது உடல் ரீதியான நம்மளுடைய மெடிக்கல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இவை எல்லாமே கலந்து தான் இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற கொடிய நோய்களுக்கு நம்மை ஆளாக்குகின்றன. ஸோ முக்கியமாக நான் சொன்ன ஒரு விஷயம் நாம் இன்றைக்கே முடிவு செஞ்சால் நம்மளுடைய உடல் நலத்தை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளுடைய உடல் நலம் நம்மளுடைய கையில் தான் உள்ளது. ஸோ இதயம் கையளவு தான் உள்ள ஒரு உறுப்பு. ஸோ கையளவு உள்ள இதயத்தை பார்த்து கொள்வதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு அடிக்கடி சொல்கிறோம். ஸோ இந்த இதயத்தை பார்த்துக்க நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சின்ன சின்ன முயற்சிகள், சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுறது, நல்ல ஒரு சாய்ஸ், நம்மளுக்கு ஒரு இதுவா அதுவா அப்படின்ட்டு சூஸ் பண்ணுற ஒரு தருணத்தில் நல்ல கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷன் எது நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்தது, இந்த மாதிரி யோசித்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ எங்களுடைய கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட் பற்றி நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போது பெசன்ட் நகரில் ஒரு நல்ல பெரிய மையத்தில் நாங்கள் செயல்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கமே இதய நோய்கள் வராமல் பாதுகாக்கிறதும் வந்தவர்களுக்கு நல்ல மறுசீரமைப்பு திட்டங்களும் கொடுக்கறது தான். ஒரு முக்கியமான பங்கு எங்களுடைய வேலையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆராய்ச்சிக்கும் கொடுக்குறோம். ஆராய்ச்சி, அதாவது மருத்துவ ரீதியான ஆராய்ச்சி, மருத்துவ ரீதியான பயிலரங்கங்கள், கருத்தரங்கங்கள். ஸோ இது மூலியமாக தான் விழிப்புணர்ச்சியும் நாங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு முயற்சியாக, அதாவது ஒரு குரூப் செஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ குரூப் சப்போர்ட் தெரப்பி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு எல்லா வியாதிகளிலிருந்தும் வெளிவரத்துக்கு அதை கோப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூலாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலை நாடுகளில் இந்த சப்போர்ட் தெரப்பி ஒரு குரூப் தெரப்பி கொஞ்சம் பிரபலமாகவே இருக்குது. பட் நம்ம சூழ்நிலையில் இந்தியன் செட்டிங்கில் இப்போ தான் அதை அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த குரூப் தெரப்பி அப்படிங்கிறது மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க. ஏனெனில் இப்போது ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகள் வந்த பிறகு தனியாக நாம் இதை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. நம்மள மாதிரி ஏற்கனவே சில பேர், நிறைய பேர் இந்த வியாதியால் அவதிப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதுலேருந்து மீண்டும் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதுக்கு தான் இந்த குரூப் சப்போர்ட் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இதில் ஒரு ஃபெசிலிட்டேட்டர் இருப்பாங்கங்க. ஸோ ஃபெசிலிட்டேட்டர்னால் ஒரு நிபுணர், யூஸ்வலாக அவங்க மனோ தத்துவ நிபுணராக இருக்கலாம், இல்லை மருத்துவ நிபுணராக இருக்கலாம். ஸோ அவங்க இந்த ஒரு 4-5 பேர் இல்லை 7-8 பேர் கொண்ட இந்த ஒரு குழுவை கொண்டு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி டைரெக்ட் பண்ணுறாங்க, இப்போ அந்த கொஸ்டின்ஸ் அவங்கள கேட்டு அவங்க எப்படி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் நிறைய பேர் உடனே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க மனதுக்குள்ளே ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். இது எப்படி நம்ம பகிர்ந்துக்கலாமா, இல்லை அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை கூட கேட்க ரொம்ப தயங்குவாங்க. ஸோ இதனால் இந்த ஒரு ஃபெசிலிட்டேட்டர் இருக்கும்பொழுது இது ஒரு நல்ல ஒரு சுமூகமாகவும் நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவர்கள் இது ஒரு தவறு எதுவும் இல்லை, கரெக்ட் எதுவும் இல்லை, நீங்கள் எது ஷேர் பண்ணிக்கிட்டாலும் இது ஒரு நம்ம குரூப்புக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்து இது உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கும்போது மற்றவங்களுக்கும் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்குமே ஒரு நல்ல வென்டிலேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணும்பொழுது அது ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. மைண்டுக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான சில பல கேள்விகளுக்கோ சந்தேகங்களுக்கோ அவங்களுக்கு விடை கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புண்டு. இதில் ரோல் ப்ளே அப்படிங்கிறதும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரோல் ப்ளேனா என்ன, இப்போ ஒரு
ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் நம்ம மேனேஜ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு. பட் இந்த ரோல் ப்ளே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் உங்களை கொண்டு போய் விட்டால் நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க, அதை இப்போ பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறது தான் இந்த ரோல் ப்ளே. ஒரு சின்ன ஒரு ட்ராமா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரோல் ப்ளே பண்ணுறது தான் இந்த படத்தில் பார்க்குறீங்க. ஸோ ஒரு மனோதத்துவ ஆலோசகர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த நபர்களை ஊக்குவித்து ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போது வேலையில் வந்து டீமாக இருக்கும்பொழுது ஒரு மேலதிகாரி வந்து பயங்கரமாக கோபமாக எதுவும் சொல்லுவதோ இல்லை திட்டுறதோ, இது வந்து ஒரு சிச்சுவேஷன். ஸோ அது அந்த திட்டு வாங்கக்கூடிய ஒருவர் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண, அவர் மனதளவில் உடல் அளவில் என்னெல்லாம் ரியாக்ஷன் இருக்கும், அவர் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, பயங்கரமாக அவரும் திரும்ப சத்தம் போடுறாரா, கத்துறாரா, இல்லை ஓரளவுக்கு காமாகி என்ன ரீசனுக்காக இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத யோசிக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் எல்லோரும் பெஸ்ட் பாசிபிள் ஆன்சர் தான் கொடுப்பாங்க. பட் அது ஒரு ரோல் ப்ளே மாதிரி பண்ணும்பொழுது, ஆக்சுவலாக ஒரு ட்ராமா மாதிரி பண்ணும்பொழுது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் அட் த சேம் டைம் ஒரு எஜுகேஷ்னலாக இருக்கும். நம்மளுக்கு இந்த சிச்சுவேஷன் வந்தால் என்ன மாதிரி நம்ம அதில் ரியாக்ட் பண்ணால் பெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான சப்போர்ட் தெரப்பி. ஸோ இந்த சேம் டைம் வந்து நம்ம ஹெல்த்தி லிவிங், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு தனி நபராக முயற்சி செய்கிறது வந்து நாட் த பெஸ்ட் கேஸ். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு தனி நபராக செய்யும்பொழுது சீக்கிரமே அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடலாம். இல்லை எல்லாருமே உங்களை சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் அதில் உங்களால் முயற்சி கூட எடுக்க முடியாமல் போயிடலாம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இது ஒரு டீம் ஒர்க்காக தான் செய்ய வேண்டியிருக்கும். உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தினர், நண்பர்கள், வேலை அலுவலகத்தில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் சேர்த்து அது ஒரு டீம் எஃபர்ட்டாக செய்யும்பொழுது நீண்ட நாட்களும் செய்ய நல்ல வாய்ப்பு இருக்கும். அதை ஒரு சோஷியல் ஒரு இதுவாகவும் பண்ணலாம். அதாவது இந்த ஒரு கட்டாயமாக டாக்டர் சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக செய்யாமல் உங்களுக்கே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து ஆஸ் எ டீம் ஈவெண்ட்டாக நீங்கள் அதை மேற்கொள்ளலாம். ஸோ ஆஸ் எ ஃபேமிலி, இப்போ ஃபேமிலியிலேயே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இல்லை பசங்க, இல்லை பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஃபேமிலியிலேயே வந்து லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிஸி ஆகிடுறதுனால ஒரு குடும்பமாக உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமோ அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸோ ரொம்ப கம்மியாகிட்டு வருது. எல்லோரும் ரொம்ப முக்கியமாக இப்போது கேட்ஜெட்ஸ், ஃபோன்ஸ், ஐபேட் இல்லைங்களா, டேப்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மீடியா அப்படிங்கிறது ஒரு லைஃப்பில் இப்போ ஒரு முக்கிய ஒரு அங்கம் வகிச்சுட்டு இருக்குது. டெஃபினட்டாக அதுக்கு நல்லதும் இருக்குது, ஆனால் அதுக்கு சில கெட்ட விளைவுகளும் இருக்குது. ஸோ ஆஸ் எ ஃபேமிலி நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அட்வைஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு நபருக்கு உடல் பருமன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு அட்வைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நிறுத்திடாமல் நீங்களும் அதில் ஈடுபடணும். ஆஸ் அ உங்களுடைய ரோல் என்னவோ, நீங்கள் மதராக இருக்கலாம், இல்லை ஃபாதராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த நபரோட இன்வால்வ்டாக நானும் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுறேன். இது யாருக்குமே நாங்கள் சொல்கிற அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கெடுதல் கொடுக்காது, எல்லாருக்குமே நல்லது தான் செய்யும். அதனால தான் சொல்கிறோம் எல்லாருமே சேர்ந்து இதை ஒரு கூட்டு முயற்சியாக செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். இப்போ டயட்டை மாற்றுறது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுக்கக்கூடாது, கம்மியாக எடுங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் எல்லாருமே முயற்சி செஞ்சு கொஞ்சம் ஃப்ரைட் திங்ஸோ ஸ்நாக்ஸோ வெளியில் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். இல்லை நாங்கள் வாங்கி தான் வைப்போம், எங்கள் பசங்க தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷனில் தான் கொண்டு போய் விடும் இல்லையா. ஸோ வாங்குறதையும் குறைச்சிக்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு எண்ணெய், மளிகை சாமான் வாங்கும்போது எண்ணெய் எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. ஸோ எண்ணெயை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்ப அந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணாதீங்க. ஆனால் அந்த எண்ணெயுமே வந்து எவ்வளோ கம்மியாக அளவோடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தான் உகந்தது. ஸோ இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு, அவருக்கு மட்டும் தனியாக குக் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் நம்ம சொல்கிற அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், சில்ட்ரன் எல்லா ஜெனரேஷன்ஸுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு குரூப் எஃபர்ட், ஒரு டீம் எஃபர்ட். நாங்களுமே ஆஸ் எ டாக்டர் இதை உங்களுக்கு சொன்னோன்னா நாங்கள் மட்டும் சொன்னால் பத்தாது, நீங்களும் அதில் முயற்சி எடுக்கணும். ஸோ உங்களுக்கும் எங்களுக்குமே இது ஒரு டீம் எஃபர்ட்டாக அமையும் பொழுது தான்
நல்ல ஒரு பலன் கிடைக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இருக்க முடியுது. வாழும் வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்துக் கொள்வதை விட சரியானதாக அமைத்துக் கொள்வதே சிறந்த விஷயம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். எனவே இன்று என்ன தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை தொடங்கிவிட்டது. உண்மையில் பெற்றோர்கள் இதை ஒரு சவாலான காலமாகத்தான் நினைக்கிறார்கள். அதிலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி பார்த்துக்கொள்வது, அதுவும் தனி குடும்பங்களாக வாழக்கூடியவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு கவலை வந்து விடுகிறது. பொதுவாக கோடை விடுமுறை என்பது என்னுடைய இளமை காலத்தை நான் நினைத்து பார்த்தால் என் வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியான காலம் என்றால் அந்த கோடை விடுமுறை காலங்களைத்தான் சொல்லலாம். ஏனென்றால் வழக்கமான நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலிருந்து விடுபட்டு முழுமையாக சுதந்திரமாக வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கான ஒரு காலமாக அந்த கோடை விடுமுறை காலங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். கிராமங்களில் சிறுவர்கள் சிறுமிகள் தெருக்களில் சுற்றித் திரிவார்கள், விதவிதமான விளையாட்டுகள் விளையாடுவார்கள், உறவினர்களுடைய வீட்டிற்கு செல்வார்கள், மீன் பிடிக்க செல்வார்கள், அல்லது மலைப்பகுதிகளுக்கு சென்று அங்கு வண்ணத்து பூச்சிகளை பிடிப்பார்கள், தேன் கூடுகளை கண்டுபிடித்து விட்டு வருவார்கள். எத்தனையோ நினைவுகள், எத்தனையோ காட்சிகள். அது மட்டுமல்ல, கோடை காலங்களுக்கென்று சில புதிதான விளையாட்டுகள் அப்பொழுது மட்டுமே தோன்ற ஆரம்பிக்கும். கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்துக்கொண்டு, அதாவது தீப்பெட்டி அட்டைகள், கோழி குண்டுகள், சீட்டு அட்டைகள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு விளையாடுவார்கள். அதே போல் புளியங்கொட்டை கொண்ட பொருள்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கூட விளையாட்டுகள் விளையாடுவதை நாம் பார்க்கலாம். அதே போல் பெண்களுக்கென்றும் ஏராளமான விளையாட்டுகள் இருப்பதையும் கூட நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு வெளியில் தாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலம் ஒன்று இருந்தது. அப்படி இருக்கிற போது அந்த பள்ளி திறப்பதற்கு முந்தின நாள் ஒரு பெரிய துக்கம் மனதில் கவிழ்ந்து கொண்டு விடும். திரும்பவும் பள்ளிக்கு போக வேண்டுமே என்று. இப்படி வாழ்க்கையை ஒரு தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காலகட்டமாக வாழ்ந்த அந்த கோடை விடுமுறை தினங்களை இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். இந்த தலைமுறையினுடைய குழந்தைகளுக்கு எத்தனை சதவீதம் அதெல்லாம் கிடைக்கின்றன, அதிலும் நகர்ப்புற குழந்தைகளுக்கு அதெல்லாம் எப்படி கிடைக்கின்றன என்று பார்க்கிற போது ஒரு பெரிய வருத்தமே மிஞ்சுகிறது. ஏனென்றால் நிறைய குழந்தைகள் இந்த கோடை விடுமுறை தினங்களில் ஸ்பெஷல் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய கோச்சிங் கிளாஸ்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள், பயிற்சி முகாம்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்கு அவர்களுக்கு மீண்டும் வேறு விதமான பாடத்திட்டங்கள் அல்லது அவர்கள் எதிர்காலத்தில் எப்போதோ எழுதப்போகிற பரீட்சைக்கான பாடத்திட்டங்கள் இதையெல்லாம் படிக்கும்படி நிர்பந்திக்கப்படுகிறார்கள். பல்வேறு விதமான ப்ராஜெக்ட் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இதன் காரணமாக தொடர்ச்சியாக வகுப்பறை சூழல் அல்லது பள்ளிக்கு செல்லுதல் என்கிற அந்த தொடர் நிகழ்வுகளிலிருந்து அவர்களுக்கு ஒரு சிறிய விடுபடுதல் கூட இல்லாமல் ஒரு எப்போதும் படிப்பு என ஒரு கிட்டத்தட்ட ஒரு யந்திரமாக அவர்கள் மாற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு யந்திரமயமான ஒரு சூழலில் தான் நாம் குழந்தைகளை வைத்திருக்கப் போகிறோமா என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த எந்திரத்தன்மை என்பது அவர்களை சுயமாக சிந்திக்க முடியாதவர்களாக ஆக்கிவிடுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு பல துறைகள் சார்ந்து வாழ்க்கையோடு நேரடியான தொடர்புகள் இல்லாமல் போய்விடுகின்றன. புதிய ஆர்வங்கள் அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான சூழல் இல்லாமல் போய்விடுகிறது. இன்னொன்று, இந்த உறவினர் வீடுகளுக்கு அழைத்து செல்வது என்பதே இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. அதாவது ஒரு குழந்தை என்பது தன்னுடைய உறவினர்களை தெரிந்து கொள்ளாமல் அல்லது நம்முடைய நண்பர்களை தெரிந்து கொள்ளாமல், பெற்றோருடைய நண்பர்களை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் வகுப்பறைகளுக்கும் வீடுகளுக்குமாக அலைக்கழிக்கப்படுவது என்பது அவர்களுக்கு தேவையான அடிப்படையான கலாச்சார உணர்வுகள் அல்லது உறவு சார்ந்த உணர்வுகள் இல்லாமல் போவதற்கு காரணமாகிவிடுகிறது. இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் உண்மையிலேயே ஒரு அக்கறையுடன் யோசனையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதாவது குழந்தைகள் இந்த கோடை விடுமுறை தினங்களில் நிர்பந்திக்காதீர்கள், மாறாக அவருடைய வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்துங்கள். அந்த விடுமுறை தினங்களை அவரிடமிருந்து பறித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அப்படி பார்க்கிற போது குழந்தைகளுக்கு எதை நாம் கற்றுக் கொடுப்பது என்று வருகிற போது அவர்களுக்கு நிறைய புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். புதிதாக பலருடன் பழகுவதற்கான, விளையாடுவதற்கான ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதே போல் நீங்கள் ஒரு புதிய பழக்கம் ஒன்றை மாணவர்கள் கற்றுக்கொள்வது போன்ற, குழந்தைகள் கற்றுக்கொள்வது போன்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு சமையல் கற்றுக்கொள்ளலாம், அல்லது புத்தக வாசிப்பு, கவிதை வாசிப்பு, அல்லது இசை, பாடல் போன்ற எதையாவது ஒன்றை தெரிந்து கொள்வது, எந்த நிர்பந்தமும் இல்லாமல் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் அவர்கள் அதை அறிந்து கொள்வதற்கான ஒரு விஷயத்தை அவர்களுக்கு உருவாக்கி தரலாம்.
இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம் குழந்தைகளுக்கு தரக்கூடியது என்பது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை சேகரிப்பது தொடர்பான விஷயங்கள். அது ஸ்டாம்ப் போன்றவற்றை சேகரிப்பது இருக்கலாம், அல்லது வேறு விதமான பொருள்களை சேகரிப்பதாக இருக்கலாம். புதிய சேகரிப்புகள் நிறைய பலவிதமான சேகரிப்புகளை அப்படி செய்யக்கூடிய பழக்கங்கள் பலரிடம் இருக்கின்றன. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வகையான பொருள்களை, உதாரணமாக சில குழந்தைகள் ஒரு கார் வகைகளை, விதவிதமான கார் அந்த மாடல்ஸை சேகரித்து கொண்டிருப்பார்கள், ஸ்டாம்ப் சேகரிப்பார்கள், விதவிதமான பல நாட்டு ரூபாய் நோட்டுகளை சேகரிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள், நாணயங்களை சேகரிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள், அல்லது வேறு விதமான பொருள்களை, ஒரு விதமான தாவர வகைகள் இதையெல்லாம் சேகரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள். இப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வகையான ஒன்றை சேகரிப்பதற்கு கற்றுக்கொள்கிற போது அது சார்ந்த ஒரு பெரிய அறிவு அவர்களுக்கு உருவாகிறது. அதே போல் பயணங்கள் கொஞ்சம் நம்மால் இயன்ற வரைக்கும் அவர்களுக்கு பயணங்களுக்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கோடை விடுமுறை என்பதே ஒரு அர்த்தமற்ற ஒன்றாக மாறிவிடும். அப்படி பார்க்கிற போது நாம் அந்த கோடை விடுமுறை என்பது வழக்கமான பாடத்திட்டங்கள், அது சார்ந்த மன நெருக்கடிகள், ரொட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த வளமையிலிருந்து விடுபட்டு அவர்களை புத்துணர்ச்சி கொண்ட ஒரு மனங்களாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நமக்கு அவர்கள் சுமையாக இருக்கிறார்கள் அல்லது நமக்கு போதுமான அளவு விடுமுறை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதற்காகவே இந்த குழந்தைகளை மீண்டும் மீண்டும் ஒரு விதமான நெருக்கடிக்கு ஆளாக்குவது என்பது அவர்களுடைய மனங்களை சுருங்கி போக செய்துவிடும், அவருடைய மூளையை சுருங்கி போக செய்துவிடும். அந்த அளவில் குழந்தைகளுக்கு ஒரு இனிய ஒரு கோடைகால விடுமுறையை நாம் கொடுப்போம். அவர்களை ஒரு சிறந்த ஒரு குழந்தைகளாக, ஒரு மனிதர்களாக அவர்கள் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. எனவே இன்று என்ன சிறப்பு விருந்தினரை நாம் சந்திக்கவிருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடையிலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் கேப்டன் என் குமார். கல்வி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதில் பல பிரிவுகள் இருக்குது. ஆனால் ஷிப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குது, என்ன மாதிரியான ஒரு வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது, இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இதில் அந்த 4 ஆண்டு கல்வி அப்படிங்கிறது எப்படி நடக்குது இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்வியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக சார். இப்போ ஒரு எஜுகேஷனலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாருக்குமே இந்த +2 முடித்ததுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இன்றைக்கி நிறைய மாணவர்கள் பொறியியல் துறை தான், இன்ஜினியரிங் ஃபீல்டை தான் தேர்ந்தெடுத்து போகிறாங்க. அதில் ஐடி தான் வந்து ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா எல்லாருடைய கனவும் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு. ஆனால் அதை தாண்டியும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய கல்வியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மெரைன் இன்ஜினியரிங் துறையை பற்றி இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிகப்படியான பேசப்படுது. ஒரு காலத்தில் இதெல்லாம் ரொம்ப கடினம், இதெல்லாம் நம்ம போக முடியாது, டஃப் ஜாப், பேரண்ட்ஸே பயந்து இதுக்கு அனுப்பாமல் இருந்த ஒரு காலம் மாறி இதில் ஷிப்பிங் போகிறது மட்டும்தான் இல்லை, ஆஃப் ஷோர்லேயும் இருக்குது, ஆர்கிடெக்சர் ஃபீல்டு இருக்குது, இதுலேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. பட் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்கிறதுனால கம்யூனிகேஷனுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த துறையை பெரியவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன் தான், அவங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மெரைனராக போயிட்டு இருந்த காலம் தாண்டி இதோட பொட்டென்ஷியலை தெரிஞ்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் இந்த துறைக்கும் உள்ள வராங்க. ஸோ அப்படி படிக்க வர்றவங்களுக்கு ஒரு கல்வியாளராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? இந்த துறையை பற்றின ஒரு முழுமையான விளக்கம், அதை தாண்டி பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க எப்படி தயார்படுத்திக்கணும், இது நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த மெரைன் இன்ஜினியரிங் பற்றி சொல்லுங்கள், இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட பொட்டென்ஷியல் பற்றி நம்ம பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கூட்ஸும், எழுதுகிற பேனாவிலேருந்து யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், லேப்டாப், எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஏதாவது ஒரு பாகம் வந்து கப்பல் மூலமாக வரணும். ஏற்றுமதி இறக்குமதி உலகத்தில் 90% கூட்ஸ் வந்து கப்பல் மூலமாக தான் வருது, ஏர்போன் கிடையாது. இது வந்து நெக்ஸ்ட் 100-200 இயர்ஸ் பண்ணாலும் ஷிப்ஸ் வந்து இர்ரீப்ளேசபிள், அது இருந்து தான் இருக்கும். ஷிப்ஸ் இருக்கிற வரைக்கும் அதுக்குண்டான வேலை வாய்ப்பு இருக்கும். இப்போ ஷிப்பை ரன் பண்ணுறதுக்கு 2 துறைகள் தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று மெரின் இன்ஜினியரிங், அந்த மெஷினரிஸ், மெயின் என்ஜின், பம்ப்ஸ், டர்பைன்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, இதுக்கு வந்து டெக்னிக்கல் ஹெட்ஸ் ஆர் ரிக்வயர்ட், டெக்னிக்கல் ஹேண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். அதுதான் மெரின் இன்ஜினியர். இன்னொன்று வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸிக்யூஷன், நேவிகேஷன், இது வந்து டெக் சைட் சொல்கிறது, நேவிகேட்டிங் ஆஃபீஸஸ், நாட்டிக்கல் சயின்ஸ் துறை. இந்த துறை வந்து ஒரு 200-300 வருஷமாக ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி இருக்குது.
அதை தவிர்த்து இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துலேருந்து இந்த கப்பல் துறை வந்து இருந்திருக்கு. திரைகளுடன் திரைவையும் தேடுன்னு அப்பவே சொல்லியிருக்காங்க. இந்த துறைக்கு வந்து எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல இருந்தாப்புல இல்லை, இப்போ வந்து மீடியாவில் கவரேஜ் இருக்குது, பேரண்ட்ஸுக்கும் புரிதல் இருக்குது, மாணவர்களுக்கு இந்த இன்டர்நெட் உலகத்தில் இந்த தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கூகுள் கிளிக்லேயே கிடைக்குது. அதனால இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் இஸ் மோர். அது வந்து கண்டிப்பாக இப்போ வந்து அது ஹெல்ப் பண்ணுது. இது வந்து மற்ற துறைகளை தவிர்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க, நீங்கள் ஐடி நீங்கள் சொன்னதால் நான் சொல்கிறேன், கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு எல்லா துறைக்கும் இருக்காமல் இதுக்கும் இருக்குது. பட் அந்த அளவு ரொம்ப உயரமாக போகிறது, ரொம்ப தாழ் வருது அது கிடையாது. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். இன் திஸ் ஃபீல்ட் ஆல்சோ இட் இஸ் தேர். பட் அந்த அளவுக்கு மோசமாக இருக்காதுன்றது எங்களோட எதிர்பார்ப்பு. இப்போ இதை காலேஜ் பற்றி அந்த லைஃப் எடுத்துக்கலாம் சார். இந்த 4 ஆண்டு கல்வி அப்படின்னு வரும்போது மற்ற காலேஜஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இது இங்கே இல்லை, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து அவங்க பின்னாடி ஷிப்பிங் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னாலும் ரொம்ப ஒரு மாதிரி ரிஜிடாக டஃப்பான ஒரு டைம்னு சொல்லுவோமா? நான் வந்து டஃப்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு பாராமிலிட்டரி டைப் ஆஃப் ரெஜிமெண்டல் ட்ரைனிங். இது தேவை. ஏன்னா நம்ம ஷிப்பில் இருக்கும்போது டிசிப்ளினாக இருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கப்பல் என்ஜின் ரூம்லையோ இல்லை நேவிகேட்டிங் ஆஃபீஸர் பிரிட்ஜ்லையோ 4 மணி நேரமோ இல்லை 8 மணி நேரமோ வாட்சில் இருக்கும்போது கூட அவங்க கூட சேல் பண்ணுற ஷிப்ஸ் க்ரூன்னு சொல்கிறோம் இல்லையா, 25 பேரோட குடும்பம், அவங்களோட எதிர்காலம் எல்லாமே இவங்க சரியாக செய்கிறாங்களா இல்லையான்றதை பொறுத்து தான். இவங்க செய்ய சின்ன ஒரு தவறால் அந்த கப்பல் ஏதாவது விபத்து ஏற்பட்டாலோ இல்லை கொலிஷன் ஏற்பட்டாலோ கீழே தூங்கிட்டு இருக்க ஃபேமிலியும் பாதிக்கப்பட போகுது. அவங்களுக்கு எங்கே நடக்குன்னு தெரியாது. இது எப்போ உங்களால் பண்ண முடியும்? அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட் இஸ் சம்திங் எல்ஸ் மோர் தென் பீயிங் ஜஸ்ட் அவேர். யூ ஹாவ் டு பி ஃபுல்லி அவேர். என்ன நடக்குது சிச்சுவேஷனில் அவேர்ஸ் இருக்கணும். இது எப்போ வரும்னா உங்களுக்குள்ள அந்த டிசிப்ளின், இந்த 4 மணி நேரம் இந்த ஷிப் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல், நான் வந்து எல்லாத்தையும் சரியாக செய்யணும், தவறுகள் இருக்கக்கூடாது, அலர்ட்டாக நான் இருக்கணும். இது வந்து ஒரு டிசிப்ளினை இன்குல்கேட் நம்ம பண்ணணும். செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அந்த செல்ஃப் டிசிப்ளின் வரத்துக்கு டிசிப்ளினை முதல்ல இன்குல்கேட் பண்ணணும். ஏன்னா யங் மைண்ட்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட் அவங்க எல்லாரும் டெக்னாலஜிக்கு எக்ஸ்போஸ்ட் ஆக, மொபைல் ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்ன சொல்லுங்க 24 மணி நேரம் இதுலையா இருக்காங்க. அவங்கள வந்து ஈஸிலி டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. இதை வந்து இந்த துறையில் கப்பலில் நீங்கள் இருக்கும்போது வேலை செய்யும்போது இதை வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா இட் மே நாட் பி வெரி பெனிஃபிஷியல். இட் குட் பி லீடிங் டு டிசாஸ்டர்ஸ். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பாராமிலிட்டரி டைப் ரெஜிமெண்டல் ட்ரைனிங் பண்ணுறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா இந்த மேட்ரிக் ட்ரைனிங் வந்து இப்படி தான் இருக்குது. கம்பல்சரியாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் பை நேச்சர். அதில் ஏன்னா இப்போ கப்பலில் போன பிறகு நம்ம வேணுங்கிறப்ப வெளில போக முடியாது, வர முடியாது. கப்பல் கரைக்கு வந்தாலும் கூட உங்கள் டியூட்டி இருந்தால் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளில வர முடியும். அந்த ஆட்டிடியூட் இங்கே ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போதே கப்பலில் இருந்தால் நீங்கள் எப்படி செயல்படுவீங்க, எப்படி செயல்படணும், அதை பற்றிய ஒரு புரிதலை உண்டாக்குறதுக்காக தான் இந்த ரெஜிமெண்டல் ட்ரைனிங்கை தவிர அவங்க வாழ்க்கையை வந்து கஷ்டமாக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி டஃப் ஆக்கணும், காலேஜஸ் என்ஜாயபிள் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. நம்ம எல்லாருமே அவங்க என்ஜாய் பண்ணி தான், தட் இஸ் த ஏஜ் டு என்ஜாய். வி ஆல் வாண்ட் தம் டு ஹேவ் அ குட் டைம், நோ டவுட் அபவுட் இட். அதே சமயத்தில் ஃப்ரீடம்ன்ற பேரில் எதை வேணா பண்ணி நாம் வந்து செல்ஃப் டிசிப்ளினை விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் அந்த ட்ரைனிங் வந்து இப்படி ரெஜிமெண்டலாக பண்ணுறது. இனிமே இவங்களை இந்த ப்ரொஃபஷன் எடுத்து போகும்போது பின்னாடி இருக்க போகிற அந்த லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மோல்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் காலேஜஸில் இருக்குது. இந்த ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் சார், பொதுவாக இந்த மாதிரி கப்பல் பயிற்சி இந்த துறை படிக்கிறவங்க எல்லாம் நேவி போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் வெளியில் கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்படியா மெரைன் இன்ஜினியர் படிக்கணும்னா அப்படின்னா நேவி போகிறாங்களா, டிஃபென்ஸா இப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் மர்ச்சன்ட் நேவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்றது வந்து எப்படி வேறுபடுது? நார்மல் இதுக்கும் மர்ச்சன்ட் நேவிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நேவி நார்மலாக எல்லாம் புரிஞ்சுக்கிறது டிஃபென்ஸ் நேவி, இந்தியன் நேவி இந்த மாதிரி செட்டப், இல்லை கோஸ்ட் கார்டு இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து நேஷனோட டிஃபென்ஸுக்காக இருக்கிறவங்க. அவங்க அது வந்து ஃபார் வார்ஃபேர் ஆல் தோஸ் திங்ஸ். இது வந்து மெர்ச்சன்ட் நேவி வந்து ஆப்போஸ் டு தட் கமர்ஷியல், வணிகம் சார்ந்தது. ஒரு இடத்துக்கு கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. இப்போ சென்னையிலேருந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா இது ரெட் சி வழியாக யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு போகிறதோ இல்லை நியூயார்க்கு வந்து ஒயிட் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து நேவல் வெசல்ஸ் பண்ணாது, வார்ஃபேர் வெசல்ஸ். அதாவது அவங்க வந்து இந்த கன்னரி இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாங்க. இது எப்படி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தால் இப்போ ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்தியாவோட டிஃபென்ஸுக்காக இருக்குது. பட் நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வர ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் டிஃபென்ஸுக்காக கிடையாது, கமர்ஷியல் பிளேன்ஸ், நம்ம ஃப்ளை ஆகிறதுக்கு. அது மாதிரி புரிஞ்சுக்குங்க. அதை டிஃபென்ஸோட கம்பேர் பண்ணால் இது மெர்ச்சன்ட் நேவி வந்து வணிக கப்பல். சரக்கை ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஏன்னா சரக்குன்னு சொன்னாக்க இந்த கண்டெய்னர்ஸ், ஒயிட் கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, ஃபியூல் ஆயில், டீசல், கார் கேரியர், நீங்கள் யூ நேம் எனிதிங், எல்லா விதமான கூட்ஸும் வந்து கப்பல் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இது எல்லாமே வணிக கப்பல் மூலமாக தான் போகுமே தவிர நேவல் ஷிப்ஸ்னால் இந்தியன் நேவியோ இல்லை வேறு கண்ட்ரியோட நேவல் ஷிப்ஸோ கிடையாது. இந்த புரிதல் பெரும்பாலும் இப்போ வந்து மக்களுக்கு இருக்குன்றது தான் என்னோட பார்வை.
இப்போ நம்ம முன்னாடி பேசும்போதே சொல்லியிருந்தீங்க இதில் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று இந்த பொறியியல் டெக்னிக்கல் சைடில் இருக்காங்க, இன்னொன்று டெக் சைடுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மெரைன் இன்ஜினியரிங்க்கும் நாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து மெரின் இன்ஜினியரிங் சொல்கிறோம். இந்த நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து ஃபியூச்சரில் டெக் ஆஃபீஸராக போய் ஃபஸ்ட்டு கேரட்டாக ஜாயின் பண்ணுவாங்க, 3rd ஆஃபீஸர், 2nd ஆஃபீஸர், சீஃப் ஆஃபீஸர் ஆகி ஃபைனலி கமாண்ட் ஆஃப் த ஷிப் கேப்டன் ஆவாங்க. அவங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, ஷிப்போட நேவிகேஷன், கார்கோ லோடிங் அன்லோடிங், சேஃப் கீப்பிங் ஆஃப் ஆல் த லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பார்ப்பாங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட், எக்ஸிக்யூட்டிவ் சைட். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி டர்பைன்ஸ், பாய்லர்ஸ், மெயின் என்ஜின், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் தேவை. டெக்னிக்கல் ஹெட் ஆஃப் த ஷிப் வந்து எப்பவுமே சீஃப் இன்ஜினியர் தான், அவர் கீழே இருக்கிற மெரின் இன்ஜினியர்ஸ் தான். அது அவங்களால மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். கப்பலோட வந்து நோஷனல் ஹெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், கேப்டன் அப்படின்னா, டெக்னிக்கல் ஹெட் ஆஃப் த ஷிப் இஸ் சீஃப் இன்ஜினியர். இவங்க 2 பேரும் கப்பலோட 2 கண்ணு மாதிரி. இவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டால் தான் கப்பல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஓகே. ஸோ இப்போ மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னு அந்த டெக்னிக்கலாக படிக்கிறவங்க வந்து அவங்களோட ஹையஸ்ட் ரேங்க்னா சீஃப் இன்ஜினியர் கேடர்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட். கப்பலில் வந்து மெரைன் சீஃப் இன்ஜினியர் ஆகணும். இப்போ இந்தியாவில் எடுத்தீங்கன்னா மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, இதில் வந்து மொத்தமாக சீஃப் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருப்பாங்க, ஃபியூ தௌசண்ட்ஸ், அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஸோ அது ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. ஆரம்ப சமயத்தில் எப்படி மார்க்கெட் இருந்தாலும் ஃபியூச்சரில் அவங்க சீஃப் இன்ஜினியராவோ கேப்டனாவோ ஆனால் தே கம் டு ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரி. அவங்களுக்கு வந்து டிமாண்ட் கண்டினியூஸாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப் ஷோரில் வரும்போது ஃபியூச்சர் வீல் டிஸ்கஸ் மோர் அபவுட் இஸ் லேட்டர். அவங்களுக்கு கண்டினியூஸாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு வந்து மற்றதுலேருந்து கம்ப்ளீட்டாக வேறுபடுது அப்படின்னாலே இதோட லைஃப் ஸ்டைல், ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே மாறுபடுது. ஸோ இப்போ இந்த காலேஜ்லன்னு படிக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு மெரைன் ஷிப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சி இந்த இதை எடுக்கிறது இல்லை. அது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் அந்த மெரைன் இன்ஜினியரிங் செயலராக போகிறாங்க. ஆனால் இந்த துறையில் வந்து அதுக்கு அப்பாற்பட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது எஜுகேஷன் சைட்லன்றாங்க. என்னெல்லாம் இருக்குது சார்? எஜுகேஷன் சைட்லனா இதை முடிச்ச பிறகு போஸ்ட் கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கோர்சஸ் கிடையாது. பட் நேவல் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் பண்ணலாம். அதை முடிச்சு வந்து ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். இல்லை இந்த துறை சம்மந்தப்பட்ட பலவிதமான எம்பிஏ ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆஃப் ஷோரில் வந்து சார்ட்டரிங் கம்பெனிஸ் கூட நடத்தலாம். தெர் ஆர் பீப்புள் நோன் டு மீ, அவங்க வந்து சொந்தமாக அவங்களே கம்பெனி ஆரம்பிச்சு நடத்துறது ஒரு 15-20 வருஷம் சேல் பண்ண பிறகு when they have enough of money to take care of their future life அப்படிங்கிற போது அவங்க வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸும் இருந்தாக்க நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது விச் தே கேன் கெயின் அண்ட் இந்த ஃபீல்டில் ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எதுக்கு பெரும்பாலும் எல்லாம் ஜாயின் பண்ண கப்பலில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான், அந்த புரிதலோடு தான் வராங்க. பட் இது வந்து யூஜிசி அப்ரூவ்டு டிகிரி, அது பிஏ மெரைன் ஆகட்டும் இல்லை பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், யூஜிசி அப்ரூவ்ட் டி ஷிப்பிங் ரெக்கனைஸ்ட் கோர்சஸ். இது வந்து வேற எந்த கிராஜுவேட் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் அந்த ஜாபுக்கு இவங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா கப்பல்லே தான் போய் வேலையாகணும், வேலை செஞ்சாகணும் கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு 90% இதில் வரவங்க வந்து கப்பலில் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. ஆனால் எத்தனை வருஷம் வேலை செய்கிறது, ஃபியூச்சரில் என்னவா ஆகுறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்கில்லை பொறுத்தது. இல்லை என்ன மாதிரி அகாடமிக் ஃபீல்டில் வந்து அகாடமிக் பென்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து டீச்சிங், லேர்னிங் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் இந்த ஃபீல்டு நான் வந்திருக்கு மேரிடைம் எஜுகேஷனில். இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஃபீல்டில் வரலாம். பட் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து நீங்கள் கப்பலில் போய் இந்த பைலட்டாக ஒர்க் பண்ணுறது, ஹார்பர்ஸில் ஒர்க் பண்ணலாம், ஷிப் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் போகலாம், டெக்னிக்கல் சூப்பர்டென்ட்டாக ஷிப்பிங் கம்பெனிஸில் போகலாம். ஸ்கோப் நிறைய இருக்குது. படிப்பு மட்டுமே ஒன்றும் இல்லை, இது ப்ரொஃபஷனல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவுண்ட்ஸ் ஃபார் அ லாட். அவங்க சீஃப் இன்ஜினியராகவோ இல்லை கேப்டனாகவோ ஆன பிறகு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வில் கவுண்ட் அ லாட். வென் தே கோ ஃபார் இந்த ஷோரில் வந்து மறுபடியும் ஜாப் எடுக்கிறச்சு அது வந்து கேரிஸ் லாட் ஆஃப் வெயிட். ஸோ இப்போ இந்த துறையை தேர்ந்தெடுத்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி செயலிங் போனவங்களுக்கு திரும்பி வந்தால் கூட பல களங்களில் அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். அது ஏன் சொல்கிறேன்னா, கப்பலில் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு மினி சிட்டி மாதிரி. நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ், நோ 2 days ஆர் சேம் இந்த ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் போல இன்னொரு நாள் இருக்காது, ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான சேலஞ்சஸ். இதை வந்து தனிப்பட்ட விதத்தில் அவங்க வந்து அந்த 25 பேர் ஒரு ஷிப்ஸ் குரூ அந்த கம்பெனி வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை ஃபேஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷன்ஸில் அவங்க கெயின் பண்ணுற நாலேஜ், அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து இம்மெஷரபிள். ஷோவில் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல, இங்கே இருக்கிறது கண்டிப்பாக எங்கேயும் கிடைக்கும். பட் அந்த மாதிரியான வெதர் நாட் இன் அவர் கண்ட்ரோல், நியூ ரெகுலேஷன்ஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல், இந்த மாதிரி சமாச்சாரங்களை ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்வேல்யூபிள். இட் கேனாட் பி பாட் எனிவேர் இன் தி மார்க்கெட். இதுக்கான புரிதல் வந்து இண்டஸ்ட்ரிக்கு இருக்கு. அவங்க வந்து ஷிப் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு தான் போகணும், இல்லை மேரிடைம் எஜுகேஷன் தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுடைய ஸ்கில்லை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இருக்கு. ஸோ ஐ ஹாவ் நோ டெர்த் ஆஃப் ஜாப்ஸ் அட் ஆல். ஆரம்பத்தில் வந்து இந்த ஷிப் ஓட்டு ஷோருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜாபுக்கு வரச்சே சிரமங்கள் இருக்கலாம். ஏன்னா என்னன்னு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது, நாம் எங்கே போகிறது அப்படின்னு. அந்த புரிதல் இவங்களுக்கு இருந்தாக்க வேலை கிடைக்கிறது வந்து ஷோவில் கூட கஷ்டம். நார்மலி பார்த்த மட்டும் 10 to 15 வருஷம். நீங்கள் 5-10 சொன்னீங்க, அது ரொம்ப கம்மி. அபவுட் 10 to 15 ஆன் ஆவரேஜ் ஐ கேன் சே 12 years சேலிங் பண்ண சமயத்தில் ஒருத்தர் வந்து கேடட்டாக ஜாயின் பண்ணியிருந்தா சீஃப் இன்ஜினியராகவோ இல்லை கேப்டனாவோ ஆகிட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் தான் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க ஷோரில் என்ன வருது. வந்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்கு, sea of opportunities. நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து வேற எதுவாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவிலேயே. இப்போ வேலை வாய்ப்புகளை பற்றி பேசலாம் சார். இப்போ இந்த 4 ஆண்டு கல்வி அப்படின்னு வரும்போதே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெஜிமெண்ட் இதுன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஒவ்வொரு லெவல்லையும் அவங்க கிராஸ் பண்ணி வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கிரடேஷன்ஸ் இருக்குது? இதுக்கப்புறம் வாய்ப்புகள் அப்படின்னு போகும்போது கல்லூரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், இல்லை வெளியில் வேலை தேடுறது தான் அவங்களுக்கு வாய்ப்பாக அமையுமா? இது வந்து மார்க்கெட்டை பொறுத்தது. ஜென்ரலாக சொல்லவே நோபடி இஸ் பிகர் than the மார்க்கெட் இட் செல்ஃப். அது வந்து உண்மையான கூற்று. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து அவ்வளோ தொய்வாக இல்லை. இப்போ ஏறுமுகம் தொகையாச்சு. இன்னும் ஒரு 4-5 வருஷம் இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இப்போ இருக்குது மார்க்கெட்டில். இப்போ பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து முடிச்சு ஷிப்பில் போய் கேரட்டாக 12 மாதம் சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மெர்கன்டைல் மெரைன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும், ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் வைவா ஓரல்ஸ் இருக்குது. இதை பாஸ் பண்ணால் அவங்களுக்கு செகண்ட் மேட் காம்படிட்டிவ் லைசன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. இதை வச்சு 3rd ஆஃபீஸர் ஆஃப் சேல் பண்ணலாம், அப்புறம் 2nd ஆஃபீஸர். அதுக்கப்புறம் 18 மாதம் சேல் பண்ண பிறகு அவங்க வந்து சீஃப் மேட் ஆர் ஃபர்ஸ்ட் மேட் எக்ஸாம் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் கப்பலில் சீஃப் ஆஃபீஸராக சேல் பண்ணலாம். அது செகண்ட் இன் கமாண்ட் சொல்லுவோம். அதில் வந்து 1 வருஷம் சேல் பண்ண பிறகு அவங்க வந்து கப்பலில் கேப்டன் ஆகிறதுக்கான எக்ஸாம் எழுதலாம், மாஸ்டர் மென்னர் ஃபாரின் கோயிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸாம் எழுதி அவர் பாஸ் பண்ணிட்டேன்னா கப்பலில் கேப்டன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. ஆனால் கம்பெனி உடனே அவருக்கு கமாண்ட் கொடுத்துடாது, கேப்டன் ஆக்கிடாது. அதை வந்து அவங்க அசஸ் பண்ணுவாங்க, இந்த கேண்டிடேட் வந்து கேப்டனாக இந்த கப்பலோட பொறுப்புகள் எடுத்து தயாராக இருக்காரா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து 1 or 2 கான்ட்ராக்ட்ஸ் முடிஞ்ச உடனே கமாண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க 4 இயர் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு முதல்ல 6லேருந்து 8 மாதம் கப்பலில் வந்து சேல் பண்ணுவாங்க. வித் 4 மாதம் ப்ரொப்பல்லிங் டைம் கிடைக்கணும். அது கிடைச்ச பிறகு மறுபடியும் எம்எம்டி மெர்கன்டைல் மெரைன் டிபார்ட்மெண்ட் இந்திய கடல்சார் வாணிப துறை இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. அங்கே போய் ஒரு எக்ஸாம் எழுதணும். ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருக்குது, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ். அதை தவிர்த்து வைவா ஓரல்ஸ் இருக்குது எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும். இதை பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு MOT Class 4 அப்படின்னு ஒரு காம்படிஷன்ஸ் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இதை வச்சுட்டு அவங்க கப்பலில் வந்து ஜூனியர் இன்ஜினியராக 4th இன்ஜினியராக சேல் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃபர்தராக எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் 3rd இன்ஜினியராக சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க 12 மாதம் சேல் பண்ண பிறகு 18 மாதம் சேல் பண்ண பிறகு செகண்ட் இயர் எக்ஸாம் எழுதலாம். அவங்க செகண்ட் இயர் எக்ஸாம் எழுதினாக்கா அதுக்கப்புறம் கப்பலில் வந்து 2ஆம் நிலை செகண்ட் இன் த லைன் ஆஃப் ஹைரார்கி என்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் கீழே நெக்ஸ்ட் லெவலில் அவங்க ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் 18 மாதம் சேல் பண்ண பிறகு தேர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் சீஃப் இன்ஜினியர் எக்ஸாம். சீஃப் இன்ஜினியர் எக்ஸாம் முடிச்சோன்னா அதுதான் ஃபைனல் குவாலிஃபிகேஷன். அப்போ வந்து அவங்க சீஃப் இன்ஜினியருக்கு எல்லா தகுதியும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அகைன் முதல்ல சொன்ன மாதிரி கேப்டனுக்கு அசஸ் பண்ண மாதிரி இவரையும் அசஸ் பண்ணிட்டு இஃப் ஹி இஸ் ஃபவுண்ட் டு பி எலிஜிபிள் அப்படின்னா அவங்களுக்கு கமாண்ட் கொடுப்பாங்க ஆஸ் சீஃப் இன்ஜினியர் ஆஃப் த ஷிப். ஓகே, இது வந்து இது கப்பல் துறை சம்மந்தப்பட்டு. இதை முடிச்சுட்டு அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி முடிச்சுட்டு ஒரு சில காலம் சீஃப் இன்ஜினியராவோ கேப்டனாவோ சேல் பண்ண பிறகு அவங்க வெளியில் வந்தாங்கனாக்கா தெர் இஸ் நோ டெத் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் வெளியில் வந்து என்னவா ஆகணும்னு நம்ம ஸ்கில்லை பொறுத்தது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன், என்டர்பிரினியல் ஸ்கில்ஸ் அதை பொறுத்தது. தனியாகவும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கலாம், இல்லை மாதிரி அகாடமிக் காலேஜில் போயிட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனும் இதுக்குமே பொட்டென்ஷியல் என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் பற்றி சொன்னீங்க சார். இப்போது மற்ற கிராஜுவேஷன் படிக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தாலும் MBA படிக்கணும், இல்லை ஃபாரினில் போய் MS படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. இன்ஜினியரிங்கே என்ன தேவைன்னா BE முடித்தோன்னே ME அப்படிலாம் போகணும். வீட்லேயே இப்படி ஒரு டாக் இருக்குமா, அடுத்து மேலே படிக்க வேணாமான்னு. பட் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு செயிலிங் தான் மெயின் கோல். அதை முடிச்சுட்டு வந்தோடனே இதில் இருக்கிற எக்ஸாம்ஸ் மட்டும்தான் அவங்கள இது பண்ணும். இது தாண்டி அவங்க பெருசாக அகாடமிக்காக கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் அவசியம் இருக்கு இல்லைன்றது தனி நபரை பொறுத்தது. ஒருத்தர் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ண போறான்னு இந்த துறையோ இல்லை எந்த துறையோ எல்லாமே அந்த மாணவரை பொறுத்தது, அந்த தனி நபரை பொறுத்தது. அவருக்கு எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேற்கொண்டு வரணும். இப்போ விருப்பம் இருக்கவங்க மெரைன் முடித்த பிறகு அவங்களுக்கு பிடிச்ச துறையில் போய் படிப்பாங்க. சார்ட்டரிங்கோ இல்லை ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸோ அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அது ரிசர்ச் ஸ்கோப்பும் இருக்குது. இந்த இங்கே சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயும் இன்னும் இந்தியாவிலே கூட ரிசர்ச் ஸ்கோப் கூட இருக்குது. PhD பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது அகாடமிக் பெண்ட் இருக்கிறவங்களுக்கு, அது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. பட் இது வந்து கமர்ஷியல் துறை. இது சீஃப் இன்ஜினியராவோ இல்லை கேப்டனாவோ ஆகிறதுக்கே வந்து 3-4 எக்ஸாம் எழுதினா தான் அந்த லெவலுக்கு வந்து சேர முடியும். அவங்க ஆல்ரெடி படித்து டயர்டாக தான் இருக்காங்க. ஃபர்தராக படித்து தான் ஆகணும் கட்டாயம் கிடையாது. அது அவங்களுக்கு இண்டிவிஜுவல் என்ன சொல்கிறது பொட்டென்ஷியல் அண்ட் லைக்கிங் அதை பொறுத்தது. ஆனால் ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியன் மேரிடைம் அகாடமி எடுத்துக்கோங்க, இல்லை சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ காலேஜ் ஸ்காட்லாந்து எடுத்துக்கோங்க. உலகம் பூரா பல இடங்களில் ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜ் இருக்குது. அங்கே போய் MBA பண்ணலாம். இந்த சைனாவில் ஒரு காலேஜ் இருக்குது, எக்ஸாக்ட் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அங்கெல்லாம் படித்து குவாலிஃபிகேஷன்ஸை வளர்த்துக்கணும். அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. பட் அது தேவையா இல்லையா அப்படின்றது இண்டிவிஜுவலை பொறுத்தது. அவர் தன் வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறார் அதை பொறுத்தது.
ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து படித்து முடிச்சானா நல்ல ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் முதல்ல வருவாங்க. அகாடமிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் நமக்கு வரலாம், இதில் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம ஏர்ன் பண்ணணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், கெரியர் ஓரியன்ட்னு வரவங்களுக்கு இதில் வர்ற அடிஷ்னல் எக்ஸாம்ஸ் எழுதுறது தான் பெட்டரா, எது பெஸ்ட்டாக இருக்கும்? அடிஷ்னல் எக்ஸாம்னே சொல்ல மாட்டேன். இதாவது வந்து மினிமம் ஒருத்தர் கப்பலில் வந்து டெக் கேரட்டாக ஜாயின் பண்ணாலோ இல்லை மேனேஜிங் கேரட்டாக ஜாயின் பண்ணாலும் அவங்களோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் நான் கேப்டன் ஆகணும், இல்லை ஒரு நாள் அது மினிமம். அதை அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணுறது பற்றி தான் நான் சொன்னேன், அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றது. இதை வந்து இதுலேயே நான் பாதியில் நிறுத்திக்கிட்டோமா, நிறுத்திக்கலாம், தப்பு ஒரு ரூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்தே ஆகணும், கேப்டன் ஆகி ஆகணும், யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ண போகிறது. ஏன்னா ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கப்பலோட சீஃப் இன்ஜினியர் ஆகுதோ கேப்டன் ஆகுதோ அது விருப்பம் வந்து இருந்தாக்கா நீங்கள் பண்ணலாம். பட் மினிமம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வரது தான் வந்து ரெக்கமெண்டட். பட் ஃபர்தர் எஜுகேஷனை பற்றி தான் நான் சொன்னேன், அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாமல் செய்யக்கூடாது அப்படின்றது. இது வந்து ரெக்கமெண்டட் வந்து மினிமம் கேப்டனுக்கான எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், இல்லை சீஃப் கூட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது தான் சாலச்சிறந்தது. இந்த எக்ஸாம்ஸ்னு வரும்போது இது ஹவு டிஃபிகல்ட் எக்ஸாம்ஸ் சார்? நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம். சில பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க, சில பேர் 2-3 தடவை கூட ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸாம்ஸாக இது? நான் டிஃபிகல்ட்டு சொல்ல மாட்டேன். இஃப் நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தால் அது துறை சம்மந்தப்பட்ட நாலேஜ் கம்ப்ளீட்டாக இருந்தாக்கா முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நீங்கள் காலேஜ்லேயே 4 வருஷம் படிச்சிருப்பீங்க, இல்லை 3 வருஷம் பிஎஸ்சியாக இருந்தால் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா சேல் பண்ணுறீங்க, சேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ஜாப் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் வைவா ஹவுஸில் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. தியரிட்டிக்கல் நாலேஜை வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஆக்சுவலாக அதை அப்ளை பண்ண தெரியுதா இல்லையான்றது வந்து வைவா ஹவுஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் மெரின் இன்ஜினியர்ஸோ இல்லை கேப்டன்ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணும்போது தான் வெளியில் வரும். இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி தே ஆர் கோயிங் டு பாஸ் யூ. பட் டிஃபிகல்ட்டு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவையான நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருந்தாக்க இங்கே பாஸ் பண்ணுங்க. அதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணாதான் ஒரு நல்ல மெரின் இன்ஜினியர் இல்லை ஒரு நல்ல ஒரு டெக் ஆஃபீஸர் கேப்டனாக வரணும் ஒரு கண்டிப்பாக அவங்க கிடையாது. அது உங்களுடைய லக்கை பொறுத்தது, அன்னைக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணினீங்க அப்படின்னு பொறுத்தது. உங்களுக்கு வந்து அன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தது அப்படின்றது பொறுத்து, இல்லை எக்ஸாமினர் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டார், உங்களால் அதை சொல்ல முடியாமல் போயிருந்துருக்கலாம், இல்லை நர்வஸாக இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கோ ஒரு இண்டிகேட்டரோ கிடையாது ஒரு பர்சனோட கேப்பபிலிட்டி பற்றி. எத்தனை தடவை ஒரு அட்டெம்ப்ட் ஆகி பாஸ் பண்ணான்றது முக்கியமே கிடையாது. அவர் ஃபைனலாக சீஃப் இன்ஜினியர் ஆனாரா, சர்டிஃபிகேட் வாங்கினாரா, கேப்டன் ஆனாரா, சர்டிஃபிகேட் வாங்க, அதுதான் முக்கியம். அது எல்லாருக்குமே பாசிபிள். பட் டிஃபிகல்ட்டி நான் சொல்ல மாட்டாது. நம்ம தேவையான அளவுக்கு கடும் உழைப்பு, எவ்வளோ ஒரு நார்மலான உழைப்பு எல்லாரும் பண்ணக்கூடியது 6லேருந்து 7 மணி நேரம் படிக்கணும் எக்ஸாம் சமயத்துலன்னா எல்லாருமே இப்போ ஸ்கூல் சில்ட்ரன் கூட படிக்கிறாங்க. அந்த அளவு படித்தாக்க மோர் தேன் சஃபிஷியன்ட். டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் ஒரு கேப்டன், இப்போ ஒரு கல்லூரியில் பணிபுரிக்கிற இந்த துறை சார்ந்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல? ஏன்னா மற்ற துறை மாதிரி இது சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் இல்லை. ட்ராவல் பண்ணுறாங்க, கடிதமான நேரங்களில் கடந்து போக வேண்டிய ஒரு சூழல். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவங்க உலக அளவில் இருக்கிற மற்ற பீப்புளோட கனெக்ட் ஆகிறாங்க. நம்ம மட்டும் இருக்கிறதுல ஷிப்புன்னு வரும்போது இந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளேஸ் வேர்ல்ட்லேருந்து வரக்கூடிய இந்த கோஆர்டினேஷன் அண்ட் த ரிலேஷன்ஷிப் வித் த பீப்புள் எப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ வந்து மல்டி கல்ச்சுரல் க்ரூன்றது ரொம்ப நாம் ஆயிடுச்சு. பெரும்பாலுமான கம்பெனி எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ஃபிட்டர் இருப்பாங்க, யெமனிஸ் க்ரூ இருக்கலாம், இல்லை ஃபிலிப்பீன்ஸ் க்ரூ, இல்லை சைனீஸ் க்ரூ, சில இந்தியன் ஆஃபீஸர்ஸ், சில இந்தியன் க்ரூ, இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ பொறுத்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே போய் ஒர்க் பண்ணுறச்சு அது வந்து அவங்க நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. 2 பேருமே இங்கிலீஷ் பேசுகிறவங்க டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸாக இருக்கும். இதுக்காக தான் பெரும்பாலுமான காலேஜில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நடத்துகிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கோர்ஸ் இஸ் கிராஸ் கல்ச்சுரல் அவேர்னஸ். இப்போ மற்ற கண்ட்ரிலேருந்து பெரும்பாலுமான யுக்ரைனியன் க்ரூ நிறைய வராங்க, ஃபிலிப்பைன்ஸ் க்ரூ நிறைய, சைனீஸ் க்ரூ நிறைய வராங்க. அவங்களுடைய கல்ச்சரை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது, எப்படி அவங்ககிட்ட நம்ம நடந்துக்கிறது, இதை சொல்லிக் கொடுக்குறாங்க பெரும்பாலும். அகெயின் அது வந்து ஏட்டில் சொல்லிக் கொடுத்தாலும் ஆக்சுவலாக ஷிப்பில் போகும்போது ஒரு 6 மாதமோ 8 மாதமோ ஒருத்தர் செயில் பண்ணுறச்சு அவங்க வந்து பல விஷயங்களை வந்து மற்ற கல்ச்சரை பற்றி கற்றுக்குறாங்க. அவங்ககிட்ட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், நம்ம பிஹேவியர் வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து பார்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். இது வந்து ஒரு நாள்லையோ இல்லை 1 மாதம் 2 மாதம் கோர்ஸ்லையோ சொல்லிக் கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனரி லெவல். அதுக்கப்புறமா ஃபர்தராக வந்து ஒரு பர்சன் வந்து he has to develop. இது வந்து இந்த ஃபீல்டு அந்த ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு கியூபிக்கலில் வந்து 9 to 5 ஜாப், மார்னிங் டு ஈவினிங், சேம் ஆஃபீஸ் ஃபார் 20 years அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு ஷிப்பு டிஃப்ரெண்ட் 6 மாதம் போயிட்டு புதுசாக சில விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். ஸோ லைஃப் லாங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துறை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு இந்த ஷிப்பில் நம்ம போகிறோம்னா இந்த க்ரூ அப்படிங்கிறது தான் இந்த நம்ம போகிற இந்த சைலிங் பீரியட் வரைக்கும் போது
இவங்க அந்த செகண்ட் இன்ஜினியர் அந்த சீஃப் இன்ஜினியருக்கு கீழே ஒர்க் பண்ண அந்த கேடன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செயிலிங் போகிறாங்க இல்லையா, சில பேர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக அதை ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க. இதில் நம்ம சரியான முறையில் பண்ணலை அப்படின்னாக்கா அதுக்கு அந்த பனிஷ்மெண்ட்ஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பயமும் ஒரு மெத் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது எந்த அளவுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட் சார்? அதை எவ்வளோ தூரம் நம்ம டியூன் பண்ணுறோம் காலேஜில்? இந்த நீங்கள் சொன்னது சரியான வேர்டு, இட்ஸ் மித் ஒன்லி. அதுக்கு அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. கப்பலில் வந்து வேலை செய்கிற இந்த கேப்டன் ஆகட்டும், சீஃப் ஆஃபீஸர் இல்லை, சீஃப் ஆகட்டும், செகண்ட், எல்லோரும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். அவங்களும் 6 மாதம் செயல் பண்ண மட்டும்தான் வராங்க. அவங்களுக்குன்னு சில ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஜூனியர்கிட்டேருந்து வேலையை செஞ்சு வாங்க வேண்டியது அவங்களுடைய வேலை, அதை தான் அவங்க பண்ணுறாங்க. பட் பனிஷ்மெண்ட்டுன்னு பெருசாக யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ் இங்கேயும் அங்கேயும் ஏதாவது நடந்திருக்கலாம், அது இண்டிவிஜுவலோட மிஸ்டேக்ஸாக இருந்திருக்கலாம். அதை தவிர்த்து பனிஷ்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கனாலும் இல்லை ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் யாரையும் பனிஷ்லாம் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், அவங்கள வந்து வார்ன் பண்ண முடியும், மெமோ கொடுக்க முடியும். அப்படியே ஃபர்தராக அந்த பர்சன், இந்த ஜூனியர் ஆஃபீஸர் ஆர் கேடட் நீங்கள் சொல்கிற மாதிரி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இவர் அன்ஃபிட்டாக இருக்காருன்னு சொல்லி அனுப்புவாங்களே தவிர்த்து வேறு விதமான பனிஷ்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் யாரும் செய்ய முடியாத வேலையை ஒன்றும் யாரும் செய்ய சொல்ல போகிறதும் கிடையாது. கப்பலில் என்ன வேலை இருக்கோ அதை தான் சீஃப் இன்ஜினியரோ இல்லை செகண்ட் இன்ஜினியரோ இல்லை சீஃப் ஆஃபீஸரோ கேப்டனோ கொடுக்க போகிறாங்க. அதை தவிர்த்து தனிப்பட்ட விதத்தில் நீ 14 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், 20 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படி ஒர்க் பண்ணால் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா கப்பலில் வெளியிலேருந்து வேறு யாரும் ஒர்க் பண்ண முடியாது. நடுக்கடலில் 25 பேர் யார் இருக்குமோ அவங்க தான் வேலை செய்யணும். தேவை என்றால் நம்ம வந்து ரவுண்ட் த கிளாக் கூட வேலை செய்ய போகிறோம். பட் அந்த மாதிரி தேவைகள் இருக்காது. அதை தவிர்த்து இப்போ பார்த்தா மேரிடைம் லேபர் கன்வென்ஷன் வந்துருச்சு. அதில் வந்து கிளியராக இத்தனை மணி நேரம் ஒர்க்கிங், இத்தனை மணி நேரம் ரெஸ்ட் ஹவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கம்பெனிஸும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ் எங்கேயாவது நடந்திருக்கலாம், அதை நான் மறுக்க முடியாது. பட் அது நார்ம் கிடையாது. ஆஸ் யூ ரைட்லி சார், இட் இஸ் அ மித். கண்டிப்பாக சார். மெரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற துறை என்ன, இதில் நாட்டிக்கலுக்கும் மெரைன் இன்ஜினியரிங்க்கும் என்ன வேறுபாடு இருக்குது? கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் இதை ஒரு உயர்கல்வியாக எடுத்து படிக்கணும்னு எந்த அளவுக்கு மாணவர்கள் வராங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஒரு 10-15 ஆண்டுகள் நம்ம பணிபுரிஞ்சு நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்மளுடைய உச்சத்தை அடைஞ்சிட்டு வந்தப்புறம் கூட இங்கேயும் வந்து இன்னும் டிமாண்டோட எத்தனை துறைகள் அவைலபிளாக இருக்குது. இதன் மூலமாக அவங்க எவ்வளோ தூரம் பயனடைகிறாங்க, அகாடமிக்காக எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு மெரைன் இன்ஜினியரிங் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நாளுக்கு ஒரு தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன புதிய தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மே 5ஆம் தேதிக்கு பல சிறப்புகள் உண்டு. மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உலகத்தையே மாற்றிய ஒரு சமூக விஞ்ஞானியாக வாழ்ந்த காரல் மார்க்ஸ் அவர்களினுடைய பிறந்த நாள் மே 5, 1818 மே 5இல் அவர் பிறந்தார். தமிழகத்திலும் கூட பல புதிய சிந்தனைகளை விதைத்த, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்த தமிழன் என்ற பத்திரிகையை ஏறத்தாழ 100 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நடத்திய 1906 தொடங்கி 1914 வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இதழை நடத்திய அயோத்திதாச பண்டிதர் அவர்களினுடைய நினைவு நாள் மே 5. அதுபோலவே இந்தியாவினுடைய முதல் நிதி அமைச்சராக நேருவினுடைய அமைச்சரவையில் இருந்த திரு ஆர்.கே. சண்முகம் அவர்களினுடைய நினைவு நாளும் மே 5 தான். உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வைத்த, மிகப்பெரிய போர்க்கிடத்தின் வீரர்களாக திகழ்ந்த, தங்கள் நாட்டின் உரிமைக்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்ட நாளும் 1976 மே 5 தான். இவை எல்லாவற்றோடும் சேர்த்து அன்றாடம் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவி கொண்டிருக்கிற வணிகர்களினுடைய நாளும் மே 5 தான். எனவே மே 5 என்பதற்கு இத்தனை சிறப்புகள், பிறந்த நாளும் இருக்கிறது, நமக்கு வழிகாட்டியவர்களினுடைய நினைவு நாள்களும் இருக்கின்றன, ஒரு இயக்கம் தோன்றிய நாளும் அது, வணிகர்களின் நாளும் அது என்று எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கலாம். இவை எல்லாவற்றையும் பற்றி ஒரே நாளில் பேசிவிட முடியாது என்றாலும் உலக அளவில் மார்க்ஸ் அவர்கள் செய்த சாதனையும் தமிழக அளவில் அயோத்திதாசர் அவர்கள் செய்த சாதனையும் குறித்து பேச வேண்டிய ஒன்று. உலக அளவில் ஈழ புலிகளினுடைய இயக்கம் பற்றி தனியாக பேச வேண்டும். மார்க்ஸ் இந்த சமூகத்தை விளக்குவதற்காக வந்தவர் இல்லை, இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக வந்தவர். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை விளக்குவதற்கு நிறைய பேர் புறப்பட்டார்கள், விளக்கியிருக்கிறார்கள்.
ஆனால் இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனை மாற்றுகிற முயற்சியில் தன்னுடைய பேனாவை அசைத்தவர்தான் காரல் மார்க்ஸ் அவர்கள். கடைசி வரைக்கும் இந்த சமூகத்திற்காக, மக்களுக்காக சிந்தித்து கொண்டிருந்தார். அதனாலே தான் மார்க்ஸ் இறந்து போன போது அவருடைய இறப்பை பற்றி குறிப்பிட்ட எங்கெல்ஸ் சொன்னார், அந்த மனிதர், அந்த மூளை சிந்திப்பதை இன்றைக்கு நிறுத்தி கொண்டது என்று சொன்னார். அவருடைய மரணம் அந்த மூளையினுடைய சிந்தனை நிறுத்தப்பட்ட இடம் என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு. அப்படிப்பட்ட மார்க்ஸ் அவர்கள் லண்டனில் ஹைகேட் என்கிற பகுதியில் வாழ்ந்தார். வாழ்நாள் முழுவதும் அறிவு வளத்தோடும் பொருளாதார வறுமையோடும் காரல் மார்க்ஸ் வாழ்ந்தார். தன்னுடைய பிள்ளைகள் பிறந்தபோது அவர்களை சீராட்டுவதற்கு தொட்டில் வாங்குவதற்கும் பணம் இல்லாமல், இறந்த பிறகு அந்த கடைசி கட்டில் வாங்குவதற்கும் பணம் இல்லாமல் தான் அவருடைய வாழ்க்கை நகர்ந்தது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் போற்றப்படுகிற, கொண்டாடப்படுகிற ஒரு மாமனிதராக மார்க்ஸ் இருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் இது. அதுபோலவே தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கிய அயோத்திதாச பண்டிதர். என்ன மாற்றம்? ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்டிருந்த சமூகத்தில் ஒரு எழுச்சியை உருவாக்கியவர் என்று அயோத்திதாசரை சொல்லலாம். அவர் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் எல்லோருக்கும் மூத்தவராக அவர் விளங்குகிறார். அவரை பற்றிய குறிப்புகள் ஏறத்தாழ 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே தான் நமக்கு வந்து சேர்கின்றன. 1999 ஆண்டு அவருடைய அயோத்திதாசர் சிந்தனைகளினுடைய தொகுப்பு ஃபாதர் அலோசியஸ் அவர்களால் 2 தொகுதிகளாக தொகுக்கப்பட்டு வருகிற போதுதான் பல்வேறு சிந்தனைகளை நாம் அறிந்து கொண்டோம். அதற்கு ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக திராவிட இயக்க ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர்கள்தான் அவருடைய படத்தையே அட்டைப்படத்திலே போட்டு களத்தில் நின்ற காவலர்கள் என்கிற ஒரு சிறிய நூலை வெளியிட்டார். நான் அறிந்த வரையில் திருவிக்கா அவர்களினுடைய வாழ்க்கை குறிப்பில் அயோத்திதாசரை பற்றிய சில குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் திருநாவுக்கரசு அவர்களினுடைய களத்தில் நின்ற காவலர்கள்தான் கூடுதலாக அயோத்திதாசர் பற்றிய செய்திகளை கொண்டு வந்தன. அதற்கு பிறகு அலோசியஸ் அவர்களினுடைய தொகுப்பு ஒரு பெரும் பணியை செய்திருக்கிறது. இன்றைக்கு அது தொடர்பான, அவருடைய எழுத்துகள் தொடர்பான பல்வேறு ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பௌத்த மதத்தை அவர் நிறுவியதிலேயும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உழைப்பின் பெருமைகளை உலகுக்கு எடுத்துக்காட்டியதிலும் சரி, அயோத்திதாசருக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. இவை எல்லாவற்றையும் தாண்டி திராவிடம் என்கிற சொல்லை ஒரு சமூக அரசியல் சார்ந்த சொல்லாக மாற்றியதிலும் அயோத்திதாசருக்குத்தான் முதல் இடம் என்று கூற வேண்டும். 1887 ஜான் பாண்டியன் அவர்களால் நடத்தப்பட்ட திராவிட பாண்டியன், ஜான் ரத்தினம் அவர்களால் நடத்தப்பட்ட அந்த திராவிட பாண்டியன் என்னும் இதழின் ஆசிரியர் குழுவிலும் அயோத்திதாசர் இருந்திருக்கிறார். 1892 திராவிடம் என்கிற பெயரை, திராவிட மகாஜன சபை என்று அந்த பெயரை உருவாக்கி ஒரு சமூக அரசியல் இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அயோத்திதாசருக்கான முதல் இடம் இருக்கிறது. அவருடைய நினைவு நாளும் மே 5ஆம் தேதி தான். எனவே உலகத்தை மாற்றிய ஒரு மாமேதை, தமிழகத்தில் திராவிட உணர்வை ஊட்டிய, தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய, தமிழகத்தில் பௌத்த கருத்துக்களை பரப்பிய ஒரு மாமனிதரின் நினைவு நாளும் மே 5. எனவே இவைகளை ஒட்டி பார்க்கிற போது இந்த நாளுக்கான சிறப்பாக மட்டுமல்ல, இந்த சிந்தனைகளுக்கு, இந்த பெரும் மனிதர்களுக்கான சிறப்பாக அவர்களை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், பின்பற்றி செல்ல வேண்டும் என்கிற சிந்தனைகளை உருவாக்கி கொள்ளுகிற நாளாகவே இதனை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கம்யூனிசம் தோற்றுவிட்டது என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில மனிதர்கள் தோற்று போகலாம், சில போட்டிகளில் சில அணிகள் தோற்று போகலாம். ஆனாலும் சித்தாந்தங்கள் அவை சரியாக இருக்குமானால் ஒரு நாடும் தோற்று போகாது. ஒரு இடத்தில் மறையும், இன்னொரு இடத்தில் தோன்றும். இன்றைக்கு பொதுவுடைமை இயக்கத்திற்கு ஒரு பெரிய வீரியம் இல்லாமல் இருக்கலாம். கம்யூனிசம் 2/3 பங்கு நாடுகளை தழுவி கொண்டிருந்த நிலை இன்றைக்கு மாறியிருக்கலாம். ஆனாலும் கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் சேர்ந்து கண்டறிந்த அந்த பொதுவுடைமை கோட்பாடு என்பது என்றைக்கும் உலகத்திற்கு தேவையான ஒன்று. மீண்டும் மீண்டும் அந்த சித்தாந்தங்கள் மறுபடியும் மலரும். அந்த சித்தாந்தம் அழிந்து போய்விட்டது என்று யாராவது கருதி கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பொருள். எனவே ஒரு உலகத்திற்கான வெளிச்சத்தை தந்த மார்க்ஸும், தமிழகத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய அயோத்திதாசரும் இன்றைக்கு மகிழ்வோடு நினைவு கூறப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெண்களுக்கு
பெண்களுக்குண்டான சட்டத்திட்டங்களை பற்றி பெண்கள் அறிந்திருப்பது மிகவும் அவசியம். எனவே இன்றைய பகுதியில் பெண்களுக்கான பல சிறந்த சட்டத்திட்டங்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு பத்திரிகைகளில் எல்லாம் வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அது யார்? வழக்கறிஞர்களுடைய தலைமை அமைப்பே சொல்லுகிறது. இது சரியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே விஷயம். அதாவது ஏன் இந்த கேள்வி எழுகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு கடந்த வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து திரு சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் நம்முடைய உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தபோது ஒரு டிராஸ்டிக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்திற்குள்ளே வந்து சத்தம் போடக்கூடாது. உண்மையான்னு கேட்டால் நியாயமான ஒரு விஷயந்தான் அது. நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கும், அதுக்கு உள்ளேயே போய் கதவு திறந்து உள்ளே போய் கோஷம் போடக்கூடாது, வராண்டாவில் கத்தக்கூடாது, அந்த மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னா அது தவறு அப்படின்னெல்லாம் சொல்லி ஒரு விதிகளை பிறப்பித்தார்கள். அதை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது. இப்போ என்னாச்சு, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனைக்காக ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே இருக்கு. அந்த நீதிமன்ற வளாகம் மட்டுமல்ல, அறைக்குள்ளே நீதிபதி உட்கார்ந்திருக்கிற வேலையிலேயே உள்ளே சென்று நீங்கள் இறங்கி வரணும், வெளியே வாணும், உள்ளே இருந்த வக்கீல்களை எல்லாம் இழுத்துட்டு போய் அந்த மாதிரி பண்ணது. சம்டைம்ஸ் வந்து அங்கேயே உட்காந்து பிரியாணி பொட்டலங்களை பிரித்து வச்சு சாப்பிட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போ நான் சொல்கிறதுனால என்னவோ எல்லா வக்கீலுமே மோசம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அப்படி கிடையாது. ஒரு சில பேர் அந்த மாதிரி சம்பவங்களுக்கு காரணமாக இருந்தார்கள். அப்போ என்ன பண்ணுச்சு நீதிமன்றம்? இது வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிற ஒரு செயல். ஏன்னா சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே நீதிபதி தான் செயல்படக்கூடிய நிலைமையில் இல்லாமல் இருப்பது என்பது இந்த நீதித்துறைக்கே அவமானம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் என்னாச்சுன்னா, இதெல்லாம் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். பார் கவுன்சில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா, இல்லை நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோமா அப்படின்னு எல்லாம் சொல்லி அதுக்கு மேலே வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு வழக்கறிஞரை வந்து சிறைகளுக்கு உள்ளே வந்து தள்ளினார்கள், அது நம்ம பார்த்தோம். அப்புறமா வந்து இங்கே வந்து அவர்கள் மீது ஒரு 25 வழக்கறிஞர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடும் நடந்தது. என்கொயரி நடந்தது, விசாரணை நடந்தது. அதுக்கப்புறம் அதே செயல் வந்து பெங்களூருக்கு மாற்றப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய பார் கவுன்சில் என்கிற அமைப்பை வச்சு இதெல்லாம். ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, இப்போ எதுனா ஸ்ட்ரைக்கு கால் ஃபார் பண்ணுறாங்களே, அது யார் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த அமைப்பே வந்து இந்த மாதிரியான ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறது. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன்றைக்கி மனன்குமார் மிஸ்ரா தலைமையில் அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும், எல்லோரும் தெருவில் இறங்கி போராடணும், பாய்காட் பண்ணுங்க, கோர்ட்டுகளை வந்து நீங்கள் முற்றுகையிடுங்கள், கெரோ த கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு புறத்தில் தமிழ்நாட்டில் சில வழக்கறிஞர்கள் செய்த ஒரு முறையற்ற செயல்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற செயலுக்காக அவர்களை தண்டனை கொடுத்து நீங்கள் அனுப்புகிறீங்க. ஆனால் நீங்களே இன்றைக்கு அதை செய்ய சொல்லுகிறீர்களே, இது எப்படி நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வியை இன்றைக்கு நிறைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்காங்க. ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, போராட்டங்கள் நடக்குது, விவாதங்கள் நடக்கிறது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் இந்த பார் கவுன்சில், ஆல் இண்டியா பார் கவுன்சில் இந்த மாதிரி எல்லா வழக்கறிஞர்களையும் போராடு, 25ஆம் தேதி அன்றைக்கு நீ வந்து எல்லா கோர்ட்டுகளையும் புறக்கணிப்பு செய், பாய்காட் செய் என்று சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு லா கமிஷன் என்கிற சட்ட ஆணையம், மத்திய சட்ட ஆணையம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்புது. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு சொன்னால், வழக்கறிஞர்களுடைய அமைப்பு என்பது வழக்கறிஞர்களால் வழக்கறிஞர்களுக்காக நடத்தப்படுகிற வழக்கறிஞர் அமைப்பு. எப்படி வந்து டெமோக்ரஸியை பற்றி பீப்புள்ஸ் டெமோக்ரஸின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இது லாயர்ஸ் ஃப்ரண்ட். இதில் இப்போ என்ன சொல்கிறாங்க, இவற்றை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் வேறு ஒருவர் கையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்ட ஆணையம் பரிந்துரைக்கிறது. என்ன சொல்கிறாங்க அவங்க? இல்லை, இதுக்கு வந்து ஒரு ஹைகோர்ட் நீதிபதியை கொண்டு வந்து அதனுடைய தலைமை பொறுப்பில் நம்ம வைக்கணும். அது எப்படிங்க நீங்கள் வைக்க முடியும்? வழக்கறிஞர்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்சு வர்றாங்க, ஜெயிச்சு வந்த உறுப்பினர்கள் சேர்ந்து தங்களுக்குள்ள யார் தலைவர்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் முறை. இதை விட்டுட்டு
நீங்கள் வந்து இந்த அதிகாரத்திற்குள்ளே நீதித்துறையை நுழைப்பது சரியா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க, இனிமே நீங்கள் வந்து பாய்காட் பண்ணினீங்கன்னா, நீங்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சன்னத்து வந்து வித்ட்ரா பண்ணப்படும், உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எதனால்? இது வந்து மிஸ்காண்டக்ட்னு சொல்லுவோம், இது முறை தவறிய செயல் அல்லது தவறான செயல் என்று சொல்லி உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வழக்கறிஞர்களாகிய எங்கள் பக்கம் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வதற்கான உரிமை இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு உண்டா இல்லையா? அப்போ மற்ற மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை எடுத்து சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? இதுதான் அடிப்படையில் நாங்கள் முன்வைக்கிற கேள்வி. நம்முடைய அரசியல் சாசன சட்டம் ரொம்ப கிளியராக சொல்லுது, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்று வருகிற பொழுது பேசுவதற்கான சுதந்திரத்தை அளித்துவிட்டு என்னுடைய மறுப்பு குரலை, என்னுடைய எதிர்கருத்தை தெரிவிக்கக்கூடாது, அப்படி தெரிவித்தால் உன் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லுவது எந்த விதத்திலே இது நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறது. அதாவது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, ஏதாவது ஒரு சில வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு இடத்துல பிரச்சனைகள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போது ஒரு சொசைட்டி இருக்குன்னா 10 சரியில்லாத நபர்கள் இருந்தாங்க, இல்லை தண்டனை வாங்குகிற அளவுக்கு குற்றம் புரிகிறவர்களாக இருந்தாங்கன்னா இந்த சமூகமே மோசம்னு ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில செயல்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அதற்காக நீ எதிர்ப்பு குரலே எழுத்திடக்கூடாது அப்படின்னா நான் என்னை வந்து உன்னுடைய உரிமை எல்லாத்தையும் நசுக்குகிற ஒரு மையமாக இந்த அமைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போது எங்களுடைய அமைப்பை நிர்ணயிக்கிற உரிமையை நாங்கள் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க முடியாது. அப்போது இந்த மாதிரியான கோரிக்கை வச்சு தான் இந்த அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. இப்போ பார் கவுன்சிலே சொல்லிடுச்சு, நீங்கள் வந்து அந்த இவங்க லா கமிஷன் கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் தீயை வச்சு எரிங்க, எல்லாருக்கும் முன்னாடி உங்கள் எதிர்ப்பு கருத்தை தெரிவிங்கன்னு. அப்போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன கேட்குறாங்க, சரி இன்றைக்கி நீங்கள் சொல்லுறீங்களே, அன்னைக்கு அந்த வழக்கறிஞர்கள் செஞ்சாங்க இல்லையா, 25 பேரை வந்து மீது தொழில் தடை விதித்திருக்கிறீர்களே, இது நியாயமா? அன்றைக்கு நீதிமன்றத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு அதுக்கேற்ற மாதிரின்னா ஆமாம் ஓஹோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, இது சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம், வக்கீல்களுக்கும் பெஞ்சுக்கும் அதாவது நீதிபதிகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு இதை புறம் தள்ளிவிட முடியாது. இது ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிக்கிற ஒரு விஷயம். அப்படி தான் நான் பார்க்குறேன். வழக்கறிஞர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டி தான் ஆக வேண்டும். இப்போ ஒரு சட்ட திருத்தம் வருது, அந்த சட்ட திருத்தம் மக்களுக்கு எதிரானது அல்லது வழக்கறிஞர் தொழிலை முடக்குவதாக அமைகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போ என்ன ஆகும்? கட்டாயமாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம். உங்களுக்கு தெரியாததல்ல, இப்போது காட் சட்டம் வந்த பொழுது லிபரலைசேஷன் போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் இங்கே வந்து நீங்கள் லா ஃபார்ம் ஆரம்பிச்சுக்கலாம், வெளிநாட்டிலேருந்து வரலாம், நீங்கள் சட்டம் கூட படிக்க வேண்டாம். என்ன நியாயம்? சட்டமே படிக்காமல் ஒருத்தர் லா ஃபார்ம் நடத்துவார், அவர் வந்து வெளிநாட்டிலிருந்து நடத்தி உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர்களுடைய தொழிலை பாதிப்பார் என்று சொன்னால் அனுமதிக்கலாமா? அப்போ குரலை உயர்த்தணுமா இல்லையா? அப்போ தேவைப்படுகிற பொழுது குரலை உயர்த்த வேண்டும். சிபிசியில் ஒரு குற்றம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, தப்பு நடந்ததுன்னா உடனே மக்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணத்தான் செய்வாங்க. அது வந்து நம்மளுடைய எதிர்ப்பின் அடையாளமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்போது நியாயமான கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கிற வழக்கறிஞர்களுடைய குரல் வளையை நெரிப்பது சரியல்ல என்கிற முறையிலே தான் இன்றைக்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இப்படி ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறது என்பதனை நம்முடைய பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நியாயமான கோரிக்கைக்கு உங்களது ஒத்துழைப்பும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நம் வாழ்க்கையில் நம் மனம் பல சங்கடங்களுக்கு உள்ளாகின்றது. எனவே நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதூர் மொஹிதீன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. அன்பான நேயர்களே, நாம் கடந்த வாரத்தில் குழந்தைகளுடைய மனநலம், சிறுவர் உள்ளங்கள் எப்படி இருக்கின்றன, நோய் அதை எவ்வாறு பாதிக்கின்றது, வளர்ச்சி, அறிவு இவைகளெல்லாம் எவ்வாறு பாதிக்கின்றது என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது அறிவு என்பது. ஏற்கனவே நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம் அறிவை பற்றி. பட் இருப்பினும் குழந்தைகளுடைய அறிவு எந்தளவு பாதிக்கின்றது, எப்படி பாதிக்கின்றது, நாம் எப்படி கண்டுகொள்வது என்றால் அறிவு என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் இந்த காலத்தில் அதாவது
அறிவு விசாலமான காலத்தில் இந்த வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ் என்ற ஒரு உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலம் போல அல்ல. அந்த காலமெல்லாம் மன்னராட்சி இருந்தது, இந்த மக்களாட்சி இருக்கின்றது. அதே நேரத்தில் விஞ்ஞானம் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானத்தின் காரணமாக அறிவு என்பது இப்பொழுது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. நம்மெல்லாம் பார்க்கின்றோம், அறிவை பெறுவதற்குத்தான் நாம் ஸ்கூலை தேர்ந்தெடுக்கின்றோம், பள்ளியை தேர்ந்தெடுக்கின்றோம். குழந்தைகளின் அறிவுக்காக, அறிவை வளர்ப்பதற்கு நல்ல பள்ளிக்கூடங்களை தேடி அழைக்கின்றோம். அதற்காக நாம் எவ்வளவோ பணங்கள் செலவழிக்கின்றோம். காரணம், குழந்தைகளுடைய அறிவை வளர்ப்பதற்காக. நன்றாக ஒரு அறிவு வளர வேண்டும், ஒழுக்கம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த அறிவை நாம் எப்படி பேணி காப்பது, எப்படி நாம் வளர்ப்பது என்று பார்ப்போம். இன்று நம் நாட்டில் எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட 40 மில்லியன் குழந்தைகள் இதே போல் அறிவு வளர்ச்சி குறைவினால் அவதிப்படுகின்றார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல. நாம் நினைக்கின்றோம் நம் குழந்தைக்கு தான் அப்படி இருக்கின்றது என்று நினைக்கின்றோம். அப்படியல்ல நேயர்களே. கிட்டத்தட்ட 40 மில்லியன் 40 மில்லியன் சில்ட்ரன்ஸ் ஆர் சஃபரிங் த சேம் டிசார்டர்ஸ் இருக்கிறார்கள். நாம் அதாவது அறிவை நாம் எப்படி கணிப்பது? ஒரு குழந்தை இருக்கின்றது, அந்த குழந்தைக்கு அறிவு என்பது நன்றாக இருக்கின்றதா, நார்மலாக இருக்கின்றதா, இல்லை சரியான அளவில் இருக்கின்றதா, குறைவாக இருக்கின்றதா, இல்லை அதிகமாக இருக்கின்றதா என்பதை நாம் கணக்கிட வேண்டும் அல்லவா? அதற்கு ஒரு அளவுகோல் தேவை. அந்த அளவுகோல் தான் இன்டெலிஜென்ட் ஸ்குவாஷோ என்பது. அதாவது குழந்தையினுடைய அறிவுத்திறனை நாம் அளப்பது, அளந்து அதனுடைய அளவை சொல்வது என்பதுதான் இன்டெலிஜென்ஸ் ஸ்குவாஷோ, ஐக்யூ என்று சொல்வோம். இந்த ஐக்யூவை கண்டுபிடித்து அந்த ஐக்யூ மூலமாக நார்மல் என்றால் எவ்வளவு, சராசரி ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு என்றால் 90 முதல் 110 வரை என்று அளவிட்டுகின்றார்கள். அதாவது நார்மல். ஒரு குழந்தைக்கு ஐக்யூ என்பது 90 முதல் 110 இந்த அளவில் இருந்தால் அது நார்மல் என்று அர்த்தமாம். அதற்கு அதிகமாக இருந்தால் 120, 130 என்று இருந்தால் அந்த குழந்தை அறிவுள்ள குழந்தை, மிகவும் அறிவுள்ள குழந்தை, மிகவும் ஞானி என்று கூறுகின்றார்கள். அதாவது விஞ்ஞானிகளுக்கெல்லாம் பொதுவாக 130, 140 இருக்கின்றதாம். அதாவது இன்டெலிஜென்ட் குவாஷியோ. அதுபோல் போயட்ஸ், படைப்பாளிகள், அதாவது புலவர்கள், முனைவர்கள், இவர்களுக்கெல்லாம் 120ற்கு மேலாக இருக்கின்றதாம் இன்டெலிஜென்ஸ் குவாஷியோ என்பது. சராசரி ஒரு ஆவரேஜ், சராசரி ஒரு குழந்தைக்கு இருப்பது 90 முதல் 110 வரை. ஓகே, சரி, நாம் அதை தெரிந்து கொண்டோம். குறைந்து விட்டால் என்ன பண்ணுறது? குறைவை எப்படி கண்டுபிடிப்பது என்பது அதற்கும் அளவுகள் வைத்திருக்கின்றார்கள். அதாவது 90க்கு கீழே இருந்தால் அவை குறைந்த ஐக்யூ என்று அர்த்தம். அதாவது இந்த குழந்தைக்கு இன்டெலிஜென்ஸ் என்பது, அறிவுத்திறன் என்பது குறைவாக இருக்கின்றது. அந்த அறிவுத்திறனை குறைவாக இருக்கின்றது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தான். அதையும் எவ்வாறு கணக்கிட்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு படிப்படியாக கணக்கின்றார்கள். ஒவ்வொரு படியிலும் எவ்வாறு அழைக்க வேண்டும் என்று. அதாவது 90 கீழே இருந்தால், 70க்கும் 90க்கும் இடையில் இருந்தால் அதை பார்டர் லைன் என்று சொல்கின்றார்கள். பார்டர் லைன் ஐக்யூ என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு 70 முதல் 90 வரை இருக்கின்றது என்று அர்த்தம். 70க்கு கீழே சென்றால் அதுதான் வளர்ச்சி குறைவு. ஸோ ஐக்யூ என்பது, அறிவுத்திறன் என்பது 70க்கு கீழே இருந்தால் அது அந்த குழந்தை அறிவு வளர்ச்சி குறைந்த குழந்தை என்று கணக்கிடுகின்றார்கள். அதிலையும் பிரித்திருக்கின்றார்கள். அதாவது குழந்தையினுடைய வளர்ச்சிக்காகவும் அதை எப்படி நாம் ட்ரீட் பண்ணுவது, சிகிச்சை அளிப்பது, எந்த முறையில் சிகிச்சை அளிப்பது, எவ்வாறு சிகிச்சை அளிப்பது, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் கணக்கிட்டு அதை நாம் சரி செய்வதற்காக அதையும் பிரித்திருக்கின்றார்கள். அதை ஒரு வகை வகையாக பிரித்திருக்கின்றார்கள். ஒன்று என்னென்றால் மைல்டு என்று சொல்கின்றார்கள். அதாவது மிக குறைந்த அளவு குறைவு என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் 70க்கு கீழே, அதாவது 55 முதல் 69, 70 வரை இருந்தால் அதை மைல்டு என்று சொல்கின்றார்கள். அதாவது அறிவுத்திறன் மைல்டு குறைந்த, மிக மிக குறைந்த அளவு குறைந்த குழந்தை என்று கூறுகின்றார்கள். அதுபோக அடுத்த ஐட்டம் மாடரேட் என்று கூறுகின்றார்கள். அதாவது 55க்கும் 40க்கும் இடையில் இருந்தால், 40 முதல் 55 வரை இருந்தால் அதற்கு என்ன பெயர்? மாடரேட் என்று பெயர் அந்த குழந்தைகளுக்கு. 40 கீழே, 25க்கும் 40க்கும் இடையில் இருந்தால் அதை சிவியர் என்று கூறுகின்றார்கள். 25க்கு கீழே இருந்தால் அதை ப்ரொஃபவுண்ட் என்று கூறுகின்றார்கள். அதாவது ஐக்யூ லெவல் 0 முதல் 25 வரை இருந்தால் அதை ப்ரொஃபவுண்ட், மிக மோசமான அறிவு திறன் குறைந்த குழந்தை என்று கூறுகின்றார்கள். அதாவது 25க்கும் 40க்கும் இடையில் இருந்தால் அதை சிவியர் என்று கூறுகின்றார்கள். 40க்கும் 55க்கும் உள்ள வகையை என்ன கூறுகின்றார்கள்? மாடரேட், மிதமான அறிவுத்திறன் குறைந்த குழந்தை என்று கூறுகின்றார்கள். 55க்கும் 70க்கும் இடையில் இருந்தால் அதை மைல்டு, மிக மிக குறைந்த அளவு அறிவுத்திறன் குறைந்த குழந்தை என்று கூறுகின்றார்கள்.
ஏன் இதை இவ்வாறு பிரித்திருக்கிறார்கள் என்றால், அதாவது அந்த குழந்தையை சரி செய்வதற்கு, சிகிச்சை செய்வதற்கு வசதியாக அதை பிரித்திருக்கின்றார்கள். நாம் இப்பொழுது ஒன்றாக பார்க்கலாம். அதாவது இந்த அறிவுத்திறன் குறைந்த குழந்தை என்று வைத்துக்கொள்வோம். ஒரு குழந்தை இருக்கின்றது, அந்த குழந்தைக்கு அறிவுத்திறன் 25 கீழே இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். நாம் கடைசியில் வருவோமே, ஒன்றன் பின் ஒன்றாக வருவோம். அதாவது மிக மோசமான அறிவுத்திறன் குறைந்த குழந்தை என்று பெயர். அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்றால், அதையும் நாம் ஆரம்பத்திலே தாய் கண்டு கொள்ளலாம். அந்த குழந்தை தாய் கண்டு கொண்டால், ஏனென்றால் இதை குறிக்கின்றேன் என்றால், நாம் ஆரம்பத்திலே கண்டு கொண்டோம் என்றால் இந்த குழந்தைகளை நாம் சிறப்பாக சிகிச்சை மூலமாக ஓரளவு கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காலம் கடந்து விட்டால் நாம் அதை சரி செய்வது கஷ்டம். அதற்காகத்தான் இவ்வாறு பிரித்து அது பெற்றவளுக்கு தெரிய வேண்டும். பெற்றவள் எளிதில் கண்டு கொள்ள வேண்டும். என்னுடைய குழந்தை சரியாக இல்லை, என்னுடைய குழந்தைக்கு ஏதோ குறைவாக இருக்கின்றது என்பதை ஆரம்பத்தில் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு விழிப்புணர்ச்சியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அந்த குழந்தை எப்படி பார்ப்பது? அந்த குழந்தை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், முக்கியமான 3வது மாதம் என்று கூறுகின்றேன். குழந்தை பிறந்து 3வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு தலை நின்று விட வேண்டும். தலை இந்த குழந்தைகளுக்கு நிற்காது. 4 மாதம் ஆகியும் தலை நிற்கவில்லை என்றால் தாய் மிகவும் உஷாராகிவிட வேண்டும். அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. 4ஆம் மாதம் தலை நிற்கவில்லை, 4 மாதம் ஆகிவிட்டது, தலை நிற்கவில்லை என்றால் அந்த குழந்தை ஒரு வயதுக்குள்ளே தெரிந்துவிடும். அந்த குழந்தை நடக்காது, பேசாது. மற்ற குழந்தைகளைப் போல ஒவ்வொரு குழந்தைகளும் நாம் பார்க்கின்றோம். 4ஆவது மாதத்தில் குழந்தை டேர்ன் ஓவர், புரண்டு படுக்கும், டேர்ன் ஓவர் என்று சொல்வது. 6வது மாதத்தில் குழந்தை உட்கார்ந்துக்கும், சப்போர்ட் வித் சப்போர்ட்டோட சைடில் சுற்றி தலையணையெல்லாம் வச்சு குழந்தை சப்போர்ட் பண்ணி உட்கார வைத்தோம் என்றால் அந்த குழந்தை அழகாக உட்கார்ந்து கொள்ளும். அதை சிட்டிங் வித் சப்போர்ட் என்று சொல்கிறது 6வது மாதத்தில். 8வது மாதத்தில் குழந்தை தவள ஆரம்பிக்கும். இந்த அறிகுறிகளெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. ஏன்னா குழந்தை இன்னும் தலையை நிற்கவில்லை. அது எங்கே எந்திரிச்சு உட்கார முடியும் குழந்தையால்? தலை நிற்கவில்லையே, தலை பாரமாக இருக்கின்றது, குழந்தை நிற்க முடியவில்லையே. அந்த குழந்தை படுத்தே தான் இருக்கும். இந்த குழந்தைகள் எவ்வாறு இருக்கும் என்றால், படுத்தே இருக்கும். இந்த ப்ரொஃபவுண்ட் உள்ள குழந்தைகளுக்கு மிக அதிக அளவு உடல் நோய் இருக்கும். பொதுவாக இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஃபிட்ஸ் வரும், வலிப்பு நோய் வரும், மற்ற உடல் உபாதைகளும் இருக்கும். மனம் மட்டுமல்ல, மனம் வளர்ச்சி நின்றுவிட்டது, குறைந்து விட்டது, மிக மோசமான அளவு இருக்கின்றது, குறைந்து விட்டது, நின்று விட்டது. அதே நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள், உடல் உறுப்புகள் ஊனம் இருக்கும், வலிப்பு நோய் வரும், அது எல்லா உறுப்புகளுமே சிறிது டேமேஜ் ஆகிருக்கும். இந்த குழந்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த குழந்தையை பராமரிக்க வேண்டும். தாயுடைய கடமை என்ன? இந்த குழந்தைகளை நாம் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் இந்த குழந்தைகளை நாம் எப்படி கவனிக்க வேண்டும் என்றால், இந்த குழந்தைகளுக்கு நோய் அண்டாமல், மிகவும் மோசமான நிலைமைக்கு இந்த குழந்தை தள்ளி போகாமல் அந்த குழந்தைகளை நாம் கண்காணிக்க வேண்டும், சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது. அந்த குழந்தைகளுக்கு தேவை என்றால், பசி என்றால் அழ ஆரம்பிக்கும், சத்தம் கொடுக்கும். அதாவது உடல் மலம் ஜலம் கழிக்க வேண்டும் என்றால் ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டை வைத்து, அந்த ஒளியை வைத்து தாய் புரிந்து கொள்வாள். அவ்வளோதான் அந்த குழந்தைகளை செய்ய முடியும். ஆகவே அந்த குழந்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை கொடுத்து அந்த குழந்தைகளை மேலும் நோய்கள் அண்டாமல், ஏற்கனவே இந்த குழந்தை மிக மோசமான நிலை இருக்கின்றது. நோய் வந்துவிட்டால், தொற்றுநோய்கள் வந்துவிட்டால் இன்னும் மோசத்தை அடைந்துவிடும். ஆகவே இந்த குழந்தைகளுக்கு தொற்றுநோய் வராமல் தடுப்பூசிகளை போட்டு அந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். இந்த குழந்தைகளெல்லாம் பொதுவாக ஒரு 12 வயது தாண்டுவதை மிக கஷ்டமாக இருக்கும். அந்த குழந்தைகள் பொதுவாக படுக்கையிலே இருக்கும். பெற்றோர்களுக்கு இது ஒரு வேதனை தந்து கொண்டிருக்கும். இதுபோல் இருக்கும். இந்த குழந்தைகளை நாம் இதுபோல் நோய்கள் வராமல் பாதுகாத்தோம் என்றால் அதுவே போதுமானது. அந்த குழந்தைகள் நாம் ஓரளவு கொண்டு வரலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். அந்த குழந்தைகளை பெற்றோர்களுக்கு இருக்கின்ற மனவேதனை இருக்கின்றதே அதிகமாக தான் இருக்கும். இந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த குழந்தைகள் உள்ள பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளணும் என்றால், வீட்டில் ஒரே சண்டைகள் இருக்கும். அதாவது பொருளாதார நெருக்கடி இருக்கும், ஒரு முரண்பாடுகள் இருக்கும், மனதுக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கும். பெற்றவர்களுக்கு அந்த குழந்தை பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். நாம் இப்போ குழந்தை பெற்றுவிட்டோம் என்று ஒரு சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் இருக்காது. குழந்தை பெறுவதே பெரும்பேறு. அதே நேரத்தில் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும். இந்த குழந்தையை நாம் ஏன் பெற்றோம், கடவுள் ஏன் நமக்கு இந்த குழந்தையை கொடுத்தார் என்று இருக்கும். அவர்கள் வெளியில் எங்கும் செல்ல முடியாது. குழந்தையை பார்ப்பதற்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தாய் இருக்க வேண்டும், இல்லை தந்தை இருக்க வேண்டும். எங்கும் வெளியும் செல்ல முடியாது. நல்லது கெட்டதுன்னு செல்ல முடியாது. நல்ல நாட்கள், கெட்ட நாட்கள், அது பண்டிகைகள், கோயில்கள் என்று நாம் சென்று வருகின்றோம். அவ்வாறு செல்ல முடியாது. ஏனென்றால் ஒருவர் இங்கு கண்டிப்பாக உட்கார வேண்டும். தாய் இருக்க வேண்டும், தந்தை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கு இவருடைய எனர்ஜிகள் எல்லாம் இந்த குழந்தைகளை கண்காணிப்பதிலே
இவர்கள் கண்காணிப்பது இவருடைய நேரம் வீணாகி கொண்டிருக்கும். ஸோ இவர்களால் மற்ற வேலைகளில் மற்ற குழந்தைகள் மீது அதாவது அக்கறை செலுத்துவது மிக குறைவாக இருக்கும். இதன் காரணமாக வீட்டில் நிம்மதி என்பதே போய்விடும். இதன் தொடர்ச்சியாக நாம் மேலும் அடுத்த வாரம் சந்திப்போமே. நன்றி, வணக்கம்.